எங்க இருக்கீங்க? அதான் தெரியல. சரி சரி, நான் அந்த அம்மையா தான். அறிவழகன் சார். ஐயா சொல்லுங்க ஐயா. தொடங்கிடலாமே. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. நல்லா எவ்வளவு நாள் ஆச்சு நம்ம சந்திச்சு? ஒரு வருஷம். ஆமா, உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். நான் கேட்டேன் 5:58 வர்றேன்னு சொன்னீங்களா? நீங்க 5:58 வரேன்னு சொன்னேன். ஆமாங்க ஐயா. போட்டாங்க அம்மா அப்படின்னாங்க, சரின்னு சொல்லிட்டு வந்துருந்தேன். நல்லதுமா. எப்பவும் தாய் சொல்லி தட்டாதேன்னு. அத்தை 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 அத்தையை நீங்க அம்மா தானே சொல்லுவீங்க? ஆமா. அதான் நான் சொன்னதை நிரூபிச்சுக்கணும்ல. அதுக்காக அப்பா சொன்னாலும் சரி மாதிரி ஆக்கி ஆரம்பிச்சிடலாமே. ஐயா ஐயா ஆரம்பிக்கலாம். சோறுனதும் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் தேடி சோறுனதும் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாழ பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பொருவம் எய்து கொடும் கூற்றுக்கிறை என பின் மாயும் வேடிக்கை மனிதரை போலே விழுந்துவிடாது நம்மை காத்து வருகிற அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். திருவாரூர் தமிழ்ச்சங்கம் நடத்தும் இணைய வழியான இலக்கிய சந்திப்பில் இணைந்திருக்கிற அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பான தமிழ் வணக்கம். ஒரு மிகச் சிறப்பான நிகழ்வு. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சிறப்பு விருந்தினரோடு தமிழ் ஆய்கிற, தமிழை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கிற, தமிழை பற்றி விவாதிக்கிற அருமையான இந்த நிகழ்விற்கு வருகின்றிருக்கிற அனைவரையும் வரவேற்பதற்காக வருகிறார் திருவாரூர் தமிழ்ச்சங்கத்தின் புரவலர் அன்பு ஐயா தணிக்கையாளர் பாண்டியன் அவர்கள். பாண்டியன் ஐயா வாங்கய்யா, சரி பண்ணிடுவோம். நீங்க பண்ணிட்டுருவேன். நல்லா உதவியா. திருவாரூர் தமிழ்ச்சங்கம் நடத்தும் 70வது இணைய வழி சந்திப்பில் இணைந்துள்ள தமிழ் ஆர்வலர்களுக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் திருவாரூர் தமிழ்ச்சங்கத்தின் மாலை வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். மனித இனம் முழுமையாக வாழும் காலம் 120 ஆண்டுகள் என முன்னோர்கள் கணக்கிட்டுள்ளார்கள். எந்த ஒரு இயக்கமும் இரு பிரிவுகளாக உள்ளன, நேர்மறை எதிர்மறை, ஆண் பெண், இன்பம் துன்பம், பகல் இரவு என்று. நம் வாழ்நாட்களில் 120 ஆண்டுகளையும் இரு பிரிவுகளாக பிரித்து வைத்துள்ளனர். பிரம்மனுக்கு ஒரு பகல் என்பது 1000 சதுர்யுகங்களாகும். ஒரு சதுர்யுகம் என்பது 43,20,000 ஆண்டுகள். அதே போல் மனிதர்களின் வயதையும் 60 ஆண்டுகள் ஒரு பகலாகவும் 60 ஆண்டுகள் ஒரு இரவாகவும் வகுத்துள்ளனர். அதனாலதான் 60வது ஆண்டு நிறைவில் மணி விழா கொண்டாடி இரவில் ஒளியேற்றி தூக்கி வைக்கின்றோம். பின் 69வது ஆண்டு நிறைவில் 70வது ஆண்டு ஆரம்பத்தில் மீண்டும் விளக்கினை தூண்டிவிடும் வகையில் விழா எடுக்கின்றோம். அதற்கு வடமொழியில் பீமரத சாந்தி என்று கூறுவார்கள். இன்று நம் இணைய வழி சந்திப்பிற்கு பீமரத சாந்தி விழா நடைபெறுகிறது. 100 கூட்டங்கள் நடத்தி பூரணாபிஷேகம் செய்ய எண்ணம் கொண்டுள்ளதால் 70வது கூட்டத்திற்கு விளக்கேற்றி வைப்பதற்காக நம் தலைவர் அவர்கள் பெண் கவியை சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்கின்றார். அவர்கள் இன்றைக்கு தூண்டுங்கள் தமிழ்ச்சங்க விளக்கின் ஒளி 100 கூட்டங்களை நடத்திட வழிகாட்டும் என்று எங்கள் தலைவர் முடிவெடுத்துள்ளார். ஐயாவின் எண்ணத்தை பாராட்டி எங்கள் திருவாரூர் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் ஐயா சண்முகவேல் அவர்களை இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். இன்றைய தலைப்பு நவீன கவிதைகளின் சமூக பார்வை. கவிதைகள் மரபு கவிதை, புது கவிதை என இருவகை கவிதைகள் நாம் அறிந்ததே. இப்பொழுது நவீன கவிதை என்று ஒரு புது கவிதை உருவாகி உள்ளது. கலியுகத்தில் எதுவும் சாத்தியமே. சங்க காலத்தில் மரபு கவிதைகள் தான் ஆட்சி புரிந்தன. யாப்பின் கட்டுக்குள் இருந்த இவைகளின் பாடுபொருளாக மன்னர்களின் வீரம், வெற்றி, கொடை, ஆட்சி சிறப்பு முதலியவை அமைந்தன. பின்னர் இடைக்காலத்தில் பாடுபொருளிலும் மரபு கவிதைகளில் மாற்றம் ஏற்பட்டது. இறைவனை பற்றியும் தத்துவம், மருத்துவம், சிற்றிலக்கியங்களை பற்றியும் பாடப்பட்டன. மரபு கவிதைகள் மறைய தொடங்கி புது கவிதைகள் புகழ்பெற தொடங்கின. மரபு கவிதை இயற்றுவது என்பது பெரும்பாலும் அடித்தட்டு மக்களிடத்தில் இடம்பெறாததாகவே இருந்து வந்துள்ளது. புது கவிதையை பொறுத்தவரை படைப்பாளர்களாக பெண்கள், அடித்தட்டு மக்கள், தொழிலாளிகள் என பலரும் படைப்பாளராகி விடுகின்றனர். பாடுபொருளாக
பெண்ணுரிமை, தலித்தியம், பகுத்தறிவு, தனி மனித உணர்வுகளை பாடுவதாக அமைந்துள்ளது. கவிஞர் மேத்தா இப்படி கூறுவார்: இலக்கண செங்கோல், யாப்பு சிம்மாசனம், எதுகை பல்லாக்கு, தனிமொழி சேனை, பண்டித பவனி இவை எதுவும் இல்லாத கருத்துக்கள் தம்மைத்தாமே ஆள கற்றுக்கொண்ட புதிய மக்களாட்சி முறையே புதுக்கவிதை என்பார். நவீன கவிதைகளில் படிமம் என்ற ஒரு நுட்பம் பரவலாக பயன்படுகிறது. உடைந்த பாறை என்பது ஒரு படிமம். இதை ஒரு கவிஞன் நொறுங்கிய மனதினை குறிப்பிட கூட கூடியிருக்கலாம். அனுபவம் சார்ந்த அந்த படிமத்தை நாம் எதுவாக வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளக்கூடும். ஒரு கவிதை பாருங்கள். அந்தி கருக்களில் இந்த திசை தவறிய பெண் பறவை தன் கூட்டுக்காய் தன் குஞ்சிக்காய் அலைமோதி கரைகிறது. எனக்கு அதன் கூடும் தெரியும், குஞ்சு தெரியும், இருந்தும் எனக்கு அதன் பாசை புரியவில்லை. இது புது கவிதையா, நவீன கவிதையா? புது கவிதைக்கும் நவீன கவிதைக்கும் உள்ள வேறுபாடு சிக்கனத்திற்கும் கஞ்சத்தனத்திற்கும் உள்ள வேறுபாடு போன்றது. நாம் தான் பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும். மரபு கவிதைகளே லெகசி போயட்ரி என்றும், புது கவிதைகளை மாடர்ன் போயட்ரி என்றும், நவீன கவிதைகளை கான்டெம்பரரி போயட்ரி என்றும் ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இதை விட இன்னொன்று ஹைக்கூ கவிதை வேறு உண்டு. இன்றைய சிறப்பு விருந்தினர் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னும் ஒரு பெண் உண்டு என்பார்கள். அது பழைய பிராவன். இன்று ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னுமே ஒரு ஆண் உண்டு என்பதற்கு நம் சிறப்பு விருந்தினரின் பெயரே சாட்சி. வெற்றி செல்வி சண்முகம். இவர் வெற்றிக்கு பின் எங்கள் தலைவர் ஐயா பெயர் கொண்ட முருகக்கடவுள் உள்ளார். பேச்சில் வெற்றி நிச்சயம்தான். சிறப்பு விருந்தினர் கவி பேரறிவி வெற்றி செல்வி சண்முகம் அவர்களை திருவாரூர் தமிழ்ச்சங்கம் சார்பாக வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். இவரை அறிமுகம் செய்ய எங்கள் சங்க துணைத் தலைவர் புலவர் மு. சந்திரசேகரன் ஐயா காத்துள்ளார்கள். அவர்களையும் நன்றி கூற காத்திருக்கும் எங்கள் செயலர் அறிவு அவர்களையும் 70 கூட்டங்களை நெறியாழ்கை செய்து இன்றைய தொடர்ந்து செய்ய இருக்கும் எங்கள் துணை செயலாளர் முனைவர் அறிவழகன் அவர்களையும் திருவாரூர் தமிழ்ச்சங்கம் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். திருவாரூர் தமிழ்ச்சங்கத்தின் மலர் மகன், இங்கே உன் மகன் என்ற தலைப்பில் தமிழுரைக்கு வரும் சிவபிரகதீஷ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். எங்கள் இணையத்தில் இணைந்துள்ள சவுதி மணி, புரவலர் தியாகபாரி ஐயா, டாக்டர் செந்தில் ஐயா, ONGC மாறன் ஐயா மற்றும் மாணவர்கள், புரவலர்கள், தமிழ் அறிஞர்கள் அத்துணை பேரையும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. ஒரு விளக்கமான பற்றிய வரவேற்புரை தமிழ்ச்சங்க இணையவழி இலக்கிய சந்திப்பு நடைபெறுவதற்கு ஆக்கமாகவும் ஊக்கமாகவும் எல்லோருக்கும் ஒரு பாடமாகவும் இருந்து வருகிற திருவாரூர் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் உங்களுடைய மதிப்பிற்குரிய ஐயா புலவர் சண்முகவேல் ஐயா அவர்களை தலைமை வருமாறு சார்பாக அன்புடன். எல்லோருக்கும் வணக்கம். மிக அருமையாக வரவேற்புரையை வழங்கி இருக்கக்கூடிய ஐயா ஆடிட்டர் அவர்கள், பிறகு அம்மையாரை அறிமுகம் செய்து வைத்து பேசக்கூடிய துணைத் தலைவர் அவர்கள், இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் ஐயா அறிவழகன் அவர்கள், நன்றி கூற இருக்கக்கூடிய அறிவு அவர்கள், இதுல கலந்து கொண்டிருக்கக்கூடிய மணி மற்றும் உள்ள பெருமக்கள், எங்க ஐயா பாரி ஐயா அவர்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மற்றும் உள்ள பெருமக்கள் எல்லாருக்கும், எங்க டாக்டர் செந்தில் டாக்டர் அவர்கள் எல்லாரும் வந்து ஒவ்வொரு கூட்டத்தையும் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுல ஒரு பின்னூட்டம் சொல்லும் பொழுது நம்முடைய டாக்டர் செந்தில் அவர்கள் அருமையாக சொல்வார். தொல்காப்பியம் ஏன் பேசப்படவில்லை என்று கேட்டவர் அவர்தான். அப்படி அருமையான நண்பர்கள் இந்த பேச்சை கேட்டு ஒவ்வொரு வாரமும் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இது பீமரத சாந்தி என்று எங்கள் ஐயா ஆடிட்டர் அவர்கள் சொன்னார்கள். அது பீமரத சாந்தியோ அர்ஜுன ரத சாந்தியோ எனக்கு தெரியாது. ஆனால் 70 வாரம் இடைவிடாமல் நாம் நடத்தி இருக்கிறோம் என்பது நாம் நினைத்து பெருமை கொள்ளத்தக்க ஒரு சம்பவம். நாம் 100ஐயும் நடத்துவோம். 100 அறிஞர்கள் நமக்கு வந்து நல்லுரைகள் வழங்குவார்கள். எல்லாம் நடக்கும். இன்றைக்கு நம்முடைய அம்மையார் பேசுகிறார்கள். அம்மையார் கடலூரில் இருக்கிறார்கள்.
வெற்றி செல்வி சண்முகம் அவர்கள், கவிதாயினி வெற்றி செல்வி சண்முகம் அவர்கள். அவருடைய கவிதைகளை நிறைய நான் படிக்கிறேன். பட்டிமன்றத்தில் அவரோடு நானும் பேசி இருக்கிறேன். ரொம்ப காரண காரியத்தோடு சரியாக தகவல்களை தரக்கூடியவர் எங்கள் அம்மையார் அவர்கள். அவர்கள் ஒரு பெண்பாளராக இருந்தாலும் கூட எதையும் அச்சமின்றி சொல்லக்கூடிய அஞ்சாமையை பெற்றவர்கள். அவர்களை பார்த்து நான் எப்பொழுதும் மகிழ்ச்சி அடைவேன். ஒரு பட்டிமன்றத்திலே பேசினாலும் கூட அந்த தலைப்புக்காக பேசுகிறவராக பேசாமல் உண்மையை பேசுகிறவராக பேசுகிற அவர்களுடைய நிலையை பார்த்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். இன்றைக்கு அவர்கள் நவீன கவிதையில் சமூக பார்வை என்று பேசுகிறார்கள். ரொம்ப உயர்ந்த தலைப்பு. ஏன்னா ஊர்ல எது வேணாலும் நடக்கட்டும், நான் பாட்டுக்கு என் கவிதையை சொல்லிக்கிட்டு இருப்பேன்னு சொல்லாமல் ஊரிலே நடப்பதை கவனித்து ஊருக்கு பயன்படும் விதமாக சொல்லுகிற கவிதை தான் உயிர் கவிதை. அப்ப சமூக பார்வை அதற்கு இருந்தால்தான் அதை செய்ய முடியும். கவிதையில ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமானது. ஒரே ஒரு திருவாரூர்ல நடந்த ஒரே ஒரு நிகழ்ச்சியை சொல்லிவிட்டு நான் என்னுடைய தலைமை உரையை நிறுத்திக் கொள்வேன். இன்றைக்கு நம்முடைய தம்பி ஒருவர் அழகாக பேச இருக்கிறார். எங்கே உன் மகன்னு கேட்கிறார். ஒரு அருமையான பேச்சு, ஒரு 5 நிமிஷம் அவர் பேச இருக்கிறார். இந்த நேரத்தில் ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன். ஒவ்வொரு கவிதையில் ஒவ்வொரு சொல்லும் எவ்வளவு முக்கியம் என்பதை திருவாரூரிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி காட்டு. திருவாரூருக்கு இரட்டை புலவர்கள் வருகிறார். ஒரு கவிதை எழுதுகிறார். நான் என்றால் நஞ்சிருக்கும், நற்சாபம் கற்சாபம் பானந்தான் எழுதுறாங்க. சிவபெருமானை பற்றி இப்போ சொன்னாங்க பாருங்க, அணியை பற்றி பேச்சு வந்துச்சு இல்ல, வஞ்ச புகழ்ச்சி அணி அது இதுன்னு சொல்லிட்டு. இப்ப வஞ்ச புகழ்ச்சி அணியில இகழ்வது போல இருக்கும், புகழ்ச்சியாக இருக்கும், புகழ்வது போல இருக்கும், இகழ்ச்சியாக. இது ரெண்டுமே வஞ்ச புகழ்ச்சி அணியின். அது மாதிரி எழுதுறாங்க அந்த இரட்டை புலவர்கள். என்னையா சிவபெருமான் திருவாரூர்ல இருக்கிறார், தியாகராஜா சிவபெருமான். என்ன சிவபெருமான் இவரு? ஒரு முப்புறத்தை எரிக்கிறதுக்கு போனாரே, எதை வில்லா எடுத்தாரு? மேருமலையை வில்லா எடுத்தார். வாசுகிங்கிற பாம்பு அதுல கயிறார் நானா கட்டினார். திருமாலையை அம்பா வச்சு விட்டு முப்புறத்தை எரித்தார். இது புராண வரலாறு. அதை வச்சு பாடுறார். இந்த இரட்டை புலவர்கள் 2 பேரும் பாடுறாங்க. என்ன சொல்றாங்க? நான் என்றால் நஞ்சு இருக்கும். நீ கட்டிய நானிலே நஞ்சு இருந்ததையா, பாம்பல்ல கட்டி இருக்கிற, கையில கடிக்குமே, தொட்டினா கடிக்குமே, அதை வச்சு எப்படி ஜெயிக்க முடியும்? அதை வச்சே நீ ஜெயிச்சியே அப்படிங்கிறதுக்கு புகழ்ச்சி. அதாவது எப்படி முடியுங்கிறது இகழ்ச்சி. நான் என்றால் நஞ்சிருக்கும், நற்சாபம் கற்சாபம். எடுத்த வில்லு மலை, கல்லு வளையுமா? வில்லு வளைஞ்சாதானே அம்பு வேகமா போகும். வளையாத வில்ல வச்சு ஐயா நீ என்ன ஒரு சண்டை தெரிஞ்சவனா நீ அப்படின்னு அவரு ஒரு இகழ்ச்சி மாதிரி. அதை வைத்துக் கொண்டே முப்புறங்களை எரித்திருக்கிறாயே அப்படின்னு சொல்ற போது அது புகழ்ச்சி. அடுத்தது எழுதினார், திருமாலை அம்பா வச்சிருக்கார், பானந்தான்னு எழுதினார். என்ன எழுதுறதுங்கிறது அவங்களுக்கு அப்ப தோணல. பானந்தான் அப்படின்னார். இவரும் சொல்றார், இரட்டை புலவர்கள் அவரும் சொல்லி சொல்லி பாக்குறார். 2 பேருக்கும் வரல. பானந்தான் நாங்க 2 டேஷ் விட்டு விட்டு தானுவே சீர் ஆரூர் மேவும் சிவனே நீ எப்படியோ நேரார் புறம் எரித்த நேர் பாட்டு முடிஞ்சு போச்சு. ஆனா 2 சீர் இல்ல, 2 சீர்னா 2 வார்த்தை இல்ல ஒரு வெண்பாவில. அந்த இடம் மொழியா அப்படியே இருக்கு. செவுத்துல எழுதி வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. அப்புறம் அங்க காலமிக புலவர் வர்றார். அவரு பாக்குறார், ஏயா 2 வார்த்தையை யாரா அழைச்சதுன்னு கேக்குறாரு. அழிக்கலைங்க, அவங்களுக்கு தோணல, கற்பனை ஓடல, எட்டா எதுன்னு வானம்தான் நாங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படியா? யாரு? இரட்டை புலவர். பெரும் புலவர்களாச்சப்பா, அவங்களுக்கா தெரியல. சரி கரிய கொண்டாடினார். வாங்கியாத முழு நிறைவு செய்கிறார். பானம் தான் மண் தின்ற பானமே.
பானந்தான் மண் தின்ற பானமே. திருமால் கிருஷ்ணாவதாரத்திலே சின்ன பிள்ளையா இருக்கிற போது மண்ணை எடுத்து தின்னார். தாய் யசோதை தலையில அடித்தார்கள், வாயை திறந்தார், உலகம் தெரிஞ்சதுங்கிறது ஒரு புராண வரலாறு. அது சொல்றார், பானந்தான் மண் தின்ற ஒரு அம்புன்னு சொன்னா ரத்தத்தை குடிக்கணும், சதையை கிழிக்கணும், இது மண்ணை தின்னதாச்சே, இதை வச்சு எப்படி சண்டை போட்டேங்கிற மாதிரி அவர் எழுதிட்டு போயிட்டார். திரும்ப இரட்டை புலவர்கள் அதை பாக்குறாங்க, பார்த்தா தெரியுது, ஆஹா எழுதியிருக்காங்களே மண் தின்ற பானமே, ரொம்ப அருமையா எழுதியிருக்காங்களே, இதை யார் எழுதுன்னு கேக்குறாங்க. காலமேக புலவர். உடனே என்ன பண்றாங்க, காலமேக புலவருக்கு நன்றி செலுத்தணும்னு நினைக்கிறாங்க. காலமேக புலவருக்கு நன்றி செலுத்தணும்னு நினைச்ச உடனே என்ன பண்றாங்க, எங்க இருக்காரு காலமேகம்னா கும்பகோணத்துல இருக்கிறார். 2 பேரும் போறாங்க. அந்த புலவர்கள்ல ஒருத்தருக்கு கால் இல்லை, ஒருத்தருக்கு கண்ணு இல்லை. கால் இல்லாதவர் கண் இல்லாதவர் தோல்ல உட்கார்ந்துக்கிறார், தலையை பிடிச்சி இப்படி போ அப்படி போன்னு காட்டுறார், போறார். கும்பகோணத்துக்கு போயாச்சு. காலமேகம் வீடு எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. அங்க கேட்டவொடனே சொன்னா ஒருத்தன், காலமேகம் இருந்த வீட்டையா கேக்குறீங்க? என்னப்பா சொல்றேன், காலமேகம் காலையில தானே இறந்து போயிட்டார். எட பாவமே, நன்றி சொல்லலாம்னு வந்தோம், காலமேகம் இறந்துட்டாருன்னு சொல்றீங்களே, எங்க இருக்கு அவர் வீடு? போனா எடுத்துட்டு போயிட்டாங்க. ஓடுறாங்க, சுடுகாட்டுக்கு போயிடுறாங்க. அங்க பார்த்தா இவங்க போகும்போது காலமேகத்தினுடைய உடம்பிலே நெருப்பு வைத்து வாய்கிட்ட அந்த நெருப்பு எரியுது. அதை பார்த்த உடனே இரட்டை புலவர்கள் தங்களுடைய நன்றியை தெரிவிக்கிறதுக்காக ஒரு அருமையான பாட்டை எழுதினார்கள். ஆசு கவியால் அகில உலகும் வீசு புகழ் காலமேகமே, புசுரா விண் கொண்ட சென்றடலில் தேகுதே ஐயையோ மண் தின்ற பானம் என்ற வாய். மண் தின்ற பானம் என்ற சொல்லை எங்களுக்கு எடுத்து கொடுத்த வாய் இதோ வேகிறதே என்று 2 வார்த்தை அவர்கள் கொடுத்ததற்காக ஒரு வெண்பாவையே அவர்களுக்கு காணிக்கையாக ஆக்குகிற வகையில அவர் பாடினார். அப்போ ஒரு வார்த்தையும் எவ்வளவு முக்கியமானது என்பதை காட்டக்கூடிய அந்த 2 வார்த்தையை சொன்னதுக்காக என்ன ஓட்டம் போடுகிறார், எப்படி போய் நன்றியை தெரிவித்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் பார்க்கிற போது கவிதை என்பது உரைநடையை காட்டிலும் மக்களுடைய மனதை கவ்வி இழுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது. அதிலே சமூக பார்வை, அதுவும் புதிதாக வந்திருக்கிற கவிதைகள்ல சமூக பார்வை எவ்வாறு இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுவதற்காக அம்மையார் வெற்றி செல்வி சண்முகம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் எனக்கு ரொம்ப நாளாக அறிமுகமானவர்கள். நான் அவங்க கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர்களுடைய பண்பாடு, உயர்ந்த பண்பாட்டு நெறிகளை பயன்படுத்தக்கூடிய அருமையான அம்மையார் அவர்கள். அவர்கள் நம்மிடையே இன்று பேசுவதற்காக வாய்த்திருக்கிறார்கள். அவர்களுடைய பேச்சை கேட்போம், பயன் பெறுவோம் என்று சொல்லி அம்மையாரை வருக வருக என்று வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. ஒரு நல்ல தகவலோடு திருவாரூர் பற்றிய செய்திகளும் நிறைய தெரிந்து கொண்டோம். இந்த நேரத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை அவர்களையும் அன்பு முரளிதரன் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களையும் வருக வருகின, அவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருகின அன்போடு வரவேற்கிறோம். திருவாரூர் தமிழ்ச்சங்கம் முன்னெடுக்கிற சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகள் திருவாரூரை தாண்டி பயணிக்கிறது. ஆம், இந்த வாரம் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து ஒரு தமிழ் மகன், அவருக்கு ஒரு பட்டமே வாங்கியிருக்கார், நிறைய இலக்கிய உரைகளை நிகழ்த்தக்கூடிய அன்பு பிள்ளை சிவபிரகதீஷ் அவர்களை இளம் தமிழுரை ஆற்ற வருமாறு உங்கள் அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். எங்கே உன்மகன் எனும் தலைப்பில் ஒரு புறநானூற்று பாடலோடு வருகிறார். வருக சிவபிரகதீஷ். பேசுறது கேக்குதா? கேக்குதுப்பா, பேசுப்பா. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற பாரதிதாசனாரின் வரிகளை கூறி என் தாயான தமிழின் பொற்பாதம் தொட்டு வணங்கிக் கொள்கிறேன். இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய அத்துணை தமிழ் சொந்தங்களையும் வணங்கி வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைவது உங்கள் அன்பு தோழன் தமிழ் மகன் பா. சிவபிரகதீஷ். எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றியினை. இந்த நிகழ்வில் நான் உரையாற்ற உள்ளது எங்கே உன்மகன் என்ற தலைப்பில் ஒரு சங்க இலக்கிய பாடலை வைத்துத்தான். புறம் சார்ந்த 400 பாடல்களை கொண்ட நூல், 8 தொகை நூல்கள் பாடல் தான் அது. தமிழரின் வாழ்வியலையும் புறம் சார்ந்த பாடல்களையும்
ஆகச் சிறந்த முறையில் எடுத்து இயம்பியுள்ளது புறநானூறு. காவற்பெண்டு என்ற பெண்பார் புலவர் ஒரு பாடல் இயற்றியுள்ளார். அதில் தாய் தன்னுடைய மகனுடைய வீரத்தினை அழகாக எடுத்து கூறுகிறார். தமிழரின் வீரம் என்றுமே சிறப்புத்தான். அதிலேயும் தாய் தன்னுடைய மகனின் வீரத்தை கூறுவது தனி சிறப்பு என்றே கூறலாம். நம்முடைய தமிழ் மண்ணில் பிறந்த பெண்கள், அவர்களின் வீரம் எப்படி தெரியுமா இருந்திருக்கிறது? முன்னால் முரத்தினை வைத்தே புலியை அடித்து விரட்டி இருக்கிறார்கள். முதல் நாள் போரில் தகப்பனையும், இரண்டாம் நாள் போரில் கணவனையும், மூன்றாம் நாள் போரில் தன்னுடைய குழந்தையையும் அனுப்பி வைக்கிறாள் வீர தமிழச்சி. இப்படிதான் தமிழர்களின் வீரம் இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட வீரத்தினை எடுத்து இயம்புகிறது இப்பாடல். அது என்ன பாடல் என்று இப்பொழுது காணலாம். சிற்று நற்றூன் பற்றி நின்மகன் யாண்டு உளனோ என வினப்புதி, என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன், ஓரும் புலி சேர்ந்து போகிய கல் அலை போல ஈன்ற வயிறு இதுவே, தோன்றுவன் மாதோ போய் காவற்பெண்டு இயற்றியுள்ளார். இப்பாடலில் தன்னுடைய சிறிய வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது ஒரு பெண், அவளியே சென்று கொண்டிருந்த பெண் காவற்பெண்டிடம் கேட்கிறார், உன்னுடைய மகன் எங்கே என்று. அதற்கு காவற்பெண்டு எப்படியெல்லாம் பதிலளிக்கிறார் தெரியுமா? என்னிடம் இங்கே வந்து என்னுடைய வீட்டின் முன் நின்று இருக்கக்கூடிய அந்த சிறிய தூணை பற்றி கொண்டு உன் மகன் எங்கே என்று என்னிடம் கேட்கிறாய். என் மகன் எங்கு இருக்கிறான் என்று எனக்கு தெரியாது. ஆனால் புலி தங்கி போகிய குகை போல அவனை ஈன்ற வயிறு என்னிடம் இருக்கிறது. அவன் எங்கு உள்ளான் என்று எனக்கு தெரியாது. இங்கு இல்லை என்றால் நிச்சயமாக அவன் போர்க்களத்தில் இருப்பான். அங்கே போய் சந்தித்துக்கொள் அப்படின்னு அழகாசன் கூறுகிறார். இதுதான் தமிழர்களின் வீரம். இப்படித்தான் இருக்கிறது தமிழர்களுடைய வீரம். சங்க காலத்தில் ஆண்பார் புலவர்களுக்கு பெண்பார் புலவர்களும் பெரிய இடத்தினை பெற்றிருக்கிறார்கள் என்பது. அந்த வகையில் காவற்பெண்டு ஒரே ஒரு பாடல் தான் இயற்றி இருக்கிறார் புறநானூற்று பாட்டில். இப்பாடல் புறநானூற்று நூலில் 86வது பாடலாக இடம்பெற்றிருக்கிறது. என்றுமே தமிழரின் இனம் வாழ வேண்டும், ஆள வேண்டும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுவது உங்கள் அன்பு தோழன் தமிழ்மகன் பா. சிவபிரகதீஷ். நன்றி, வணக்கம். அறிவழகன், உங்க பேச்சே கேட்க மாட்டேங்குது. மிக்க நன்றி, வாழ்த்துக்களப்பா. ஒரு மிகச்சிறப்பான உரை. உங்களது தமிழ் வளர அன்போடு வாழ்த்துகிறோம். இன்றைய சிறப்புமிகு நிகழ்வை சிறப்பு சேர்ப்பதற்காக வரையிருந்திருக்கிற சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்ய வருகிறார் உங்களுடைய திருவாரூர் தமிழ்ச் சங்கத்தின் துணைத் தலைவர் அன்பு ஐயா மு. சந்திரசேகரனார் அவர்கள். போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய திருவாரூர், கேக்குதா அறிவழகன்? கேக்குது. திருவாரூர் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட அவையை பணிவோடும் கனிவோடும் வணங்கி மகிழ்கிறேன். இன்றைக்கு நம்முடைய ஆடித்த சொன்ன மாதிரி இது பீமரத சாந்தி நம்முடைய தமிழ்ச்சங்கத்துக்கு 70வது இணைய வழி கூட்டம். இதுல நமக்கு பேசுவதற்காக நம்மிடையே வந்திருக்கக்கூடியவர் வெற்றி செல்வி சண்முகம். அவங்கள பத்தி ஐயாவும் சொன்னாங்க, வைஜெயந்தியும் நீண்ட நாளாச்சேன்னு ரொம்ப அக்கறையோடு விசாரிச்சாங்க. இப்போ அவங்க யாரு? பொதுவா நாங்கெல்லாம் தமிழ் படிச்சிருக்கிறோம், ஏதோ பேசிட்டு இருக்கோம். ஆனா அவங்க படிச்சது தமிழ் இல்லை, அவங்க படிச்சது விலங்கியல். விலங்கியல்ல எம்எஸ்சி படிச்சிருக்காங்க, எம்ஃபில் பண்ணியிருக்காங்க, பிஎட் பண்ணியிருக்காங்க. இப்போ விலங்கியல் ஆசிரியராக முதுநிலை ஆசிரியராக கடலூர் மஞ்சக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில வேலை பார்க்குறாங்க. ஆனா படிச்சது வேறையாக இருந்தாலும் தமிழ் மீது இருக்கக்கூடிய பற்று, தமிழை படிச்சவங்க யாரும் சோட போனது. அப்ப விலங்கியலால் அவங்க புகழ் அடைஞ்சதை விட தமிழால புகழ் அடைஞ்சதுதான் மிக பெருசு.
மிக அற்புதமாக பேசக்கூடியவர்கள். பட்டிமன்றத்திலையும் வழக்காடு மன்றத்திலையும் கவியரங்கங்கள்லையும் பேசக்கூடியவர். கட்டுரை எழுதுவார், கவிதை எழுதுவார். பள்ளிக்கூடத்துல படிக்கிற காலத்திலிருந்து, கல்லூரியில படிக்கிற காலத்திலிருந்து நிறைய விருதுகளை வாங்கியிருக்கிறார். ஆனா அதெல்லாம் விட பெரிய விஷயம் என்னன்னா, அவங்க நிறைய நூல்கள் போட்டிருக்காங்க. ஒசாமாவும் தெரசாவும் புது கவிதை, உடைந்த பூமி உடையாத கனவுகள், அது புதுக்கவிதையின் தொகுப்பு. வண்ணத்து பூச்சியின் ஊஞ்சல், இது ஹைக்கூ கவிதை. ஹைக்கூ 3 வரியில இருக்கும், நச்சுன்னு இருக்கும். சொல்லுங்கண்ணா. குடை தேசத்தில் மழை விற்பவள், கவிதைகள். அறிவழகன் யாரோ இடையில பேசுறாங்க, மியூட் பண்ணுங்க. ஏன் தினகரன் வந்தாரு அப்புறம் வேஸ்டா? மியூட் பண்ணிடுங்க. இந்த கவிதைக்கு 2019-20 போட்டிக்காக அனுப்பப்பட்டது. போட்டியில முதல் பரிசு. அதோட பெரிய விஷயம் என்னன்னா, இவங்களுடைய கவிதை, இவங்க ஆசிரியரா இருக்காங்க, இவங்களுடைய கவிதை கல்லூரியில பாடமா இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. இவருடைய 10 கவிதைகள் கோவை அரசு கலைக்கல்லூரியில யாருக்கு? முதுகலை தமிழ் மாணவர்களுக்கு பாடமா இருக்குது. அந்த அளவுக்கு மிக அற்புதமான கவிதைகள் எழுதக்கூடியவர்கள். கவிஞர் மன்னர் மன்னன், எழுத்தாளர் கி ராஜநாராயணன், கவிப்பேரரசு வைரமுத்து போன்றவருடைய பொற்கரங்களால் நிறைய பரிசுகளும் இலக்கிய பயணத்திற்கான ஊக்கத்தையும் பெற்றவர்கள். அவருடைய ஆனந்தவிடன், குமுதம், தினமலர் போன்ற ஜனரஞ்சக இதழ்கள் எல்லாம் எழுதி பழக்கப்பட்டவர்கள். பல்வேறு வகையான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டவர்கள். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு இலக்கிய அமைப்புகள் நடத்திய கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, சிறுகதை போட்டி எல்லாவற்றிலும் ஔவையார் விருது பெற்றிருக்கிறார், கவிச்சூழல் விருது பெற்றிருக்கிறார். பொதுவா ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளவுதான் நம்ம பணி செஞ்சுட்டு இருந்தோம்னாலும் நமக்கு ஒரு நல்லாசிரியர் விருது கிடைச்சா நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. இப்ப எல்லாம் நல்லாசிரியர் விருது வாங்குறது மாதிரி இருக்கு. ஆனா இவங்களை தேடி கொடுத்திருக்காங்க. ஆசிரியர்களுக்கான சிகரத்துழுவும் போட்டியில முதல் பரிசு பெற்றவர். சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு காந்தி உலக மையம் நடத்திய உலக அளவிலான கவிதை போட்டியில் 3ஆம் பரிசு. உலக அளவுல. அப்படிப்பட்டவர்கள். இவங்க கிட்ட இவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ் வெளியில இருந்தாங்கன்னா பள்ளிக்கூடத்தை விட்டுருவாங்க. ஆனா இவங்க அப்படி இல்லை. ஆண்டுதோறும் 100% தேர்ச்சி, 100 விழுக்காடு தேர்ச்சி கொடுத்து மாவட்ட ஆட்சியரால பரிசு பெற்றவர்கள். கல்லூரிய முதன்மை கல்வி அலுவலர்கள் எல்லாம் இவரை பாராட்டி இருக்கிறார்கள். அதோடு இல்லாம நீட் தேர்வுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி கொடுக்குறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் அது. அரசு பள்ளி மாணவர்கள் நீட் தேர்வு எழுதுறது ரொம்ப கஷ்டம். இவங்க அவங்க படிச்ச விலங்கியல்ல போய் அவங்க பயிற்சி கொடுக்குறாங்கன்னா இவங்க கிட்ட படிச்ச பிள்ளைகள் டாக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதோடு மட்டும் இல்லாமல நல்லா படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்திய மருத்துவக் கழகம் நடத்திய சிறப்பு வகுப்புகள்லையும் பயிற்சி நடத்திருக்காங்க. 20 ஆண்டுகளாக வானொலி தொலைக்காட்சிகள்ல கவியரங்கம், பட்டிமன்றங்கள்ல பேசுறாங்க. அதோட பயிற்சி தேர்வு, சர்வீஸ் கமிஷன், இதுக்கெல்லாம் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. கம்பன் கழக விழாக்கள், புத்தக கண்காட்சிகள், இதெல்லாம் கவியரங்கம், பட்டிமன்றம், வழக்காடு மன்றம் எல்லாவற்றிலும் தனக்கென்று ஒரு முத்திரையை வைத்து தமிழகத்தில் தலை சிறந்த பேச்சாளர்களுடைய பட்டியல்ல இவர் பெயர் இருக்குமாறு பக்குவமாக பார்த்து கொண்ட சகோதரி வெற்றி செல்வி அவர்களை தமிழ்ச்சங்கத்தில் அறிமுகப்படுத்துவதிலே நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. எங்களுடைய புலவர் ஐயா மிக நீண்ட அறிமுக உரை ஆற்றியது அம்மா அவர்களுக்குத்தான். அதிலிருந்தே எங்களுடைய அறிமுகம் சிறப்பு மிகுந்த ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார் என்கிற புரிதலோடு, கவிதை என்ன என்று கேட்டால் முதல் எழுத்தில்லாத விதை, இடை எழுத்தில்லாத கதை, கடை எழுத்தில்லாத கவி என்பான் வைரமுத்து. அந்த புது கவிதையின் வாயிலான சமூக பார்வைகளை விளக்க வருகிறார் எங்களுடைய சிறப்பு விருந்தினர். அம்மா வாருங்கள் அம்மா, உங்கள் உரை காக்க நாங்கள் ஆவலோடு இருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? நல்லா கேக்குதுமா, நல்லா. ஆனா எனக்கு கேட்கவே மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. நாங்க பேசுற எதுவுமே கேட்கலையாமா? ஆமா,
கிணத்துல பேசுற மாதிரி கேக்குது. ஓகே, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது இல்லையா? இல்லம்மா, நம்ம பேசுறது நமக்கு நம்ம இதுல ஹெட்போன்ல கேட்கல மாட்டேங்குதுமா. ஆனா தெளிவா வெளியில கேக்குது. அதனால நீங்க பேசலாம். மகிழ்ச்சிங்க ஐயா. திருவாரூர் தமிழ்ச் சங்கத்தினுடைய 70வது இணைய வழி இலக்கிய சந்திப்பிலே என்னை பேச அழைத்திருக்கின்ற திருவாரூர் தமிழ்ச் சங்கத்தின் பெருமை மிகு தலைவரும் நாடறிந்த நகைச்சுவை இமயமும் இன்றைய நிகழ்வின் தலைமை உரை நிகழ்த்தி இருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்கினிய ஐயா புலவர் சண்முகவேல் ஐயா அவர்களுக்கும், வரவேற்புரை நல்கி இருக்கக்கூடிய திருவாரூர் தமிழ்ச்சங்கத்தின் புரவலர் ஆடிட்டர் வி பாண்டியன் ஐயா அவர்களுக்கும், என்னை மிகவும் சிறப்பாக அறிமுகம் செய்து வைத்திருக்கின்ற ஐயா கிட்ட நான் பயோடேட்டா கேட்டாங்க, நான் அனுப்புனேன். அதுல இருந்து ஒரு 4 பாயிண்ட் எடுத்துக்கங்க ஐயா அப்படின்னு தான் நான் சொன்னேன். இவ்வளவு தூரம் நீங்க சொன்னது எனக்கு கூச்சமாக இருக்கிறது அப்படிதான் நான் சொல்லணும். அந்த அளவுக்கு என்னை அறிமுகம் செய்து வைத்திருக்கின்ற ஐயா அவர்களுக்கும், புலவர் மு சந்திரசேகரன் ஐயா அவர்கள் துணைத் தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஐயா அவர்களுக்கும், மிகச்சிறந்த ஒரு புறநானூற்றிலிருந்து பாடலை சொன்ன தம்பி அவருக்கு என்னுடைய ஸ்பெஷலா ஒரு மிகச்சிறந்த ஒரு வாழ்த்தையும் நன்றியையும் நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கெல்லாம் சங்க இலக்கியங்களை பேசுவதற்கே ஆட்கள் இல்லை. தமிழ் இலக்கியம் படித்தவர்கள் கூட சங்க இலக்கியம் பேசுவது என்றால் நிச்சயமாக பயப்படுகிறார்கள். மிகச்சிறந்த ஒரு உரை புறநானூற்றிலிருந்து, அவரையே நான் தனியாவே 1 மணி நேரம் பேச சொல்லலாம். சங்க இலக்கியம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். மிகச்சிறந்த உரை தம்பி, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். இளம் தமிழ் உரை நல்கிய தமிழ் மகன் சிவபிரகதீஷ் அவர்களுக்கும், நெறிய ஆளுகை செய்து கொண்டிருக்கின்ற மிக்க செறிவோடு செய்து கொண்டிருக்கக்கூடிய துணை செயலாளர் முனைவர் இரா அறிவழகன் ஐயா அவர்களுக்கும், நன்றி உரை நல்க இருக்கக்கூடிய இந்த தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலாளர் ஆரூர் சே அறிவு ஐயா அவர்களுக்கும், அறிவு ஐயா 2 நாட்களுக்கு முன்பு தொலைபேசியில் அழைத்து எல்லா விஷயங்களையும் கேட்டுக்கொண்டு நம்முடைய இந்த அழைப்புதலை சரி செய்து எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஐயா அவர்களுக்கும், இல்லத்தில் இருந்தபடி அவரவர்கள் உள்ளத்திலே தமிழ் இருக்கின்ற காரணத்தில் இந்த இணையத்திலே இணைந்திருக்கக்கூடிய அன்பு உள்ளங்கள் அத்துணை பேருக்கும், அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இணையத்திலே எனக்காகவே இணைந்திருக்கக்கூடிய வைஜெயந்தி அக்கா அவர்களுக்கும், என்னுடைய அன்பு தோழி தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய இணை இயக்குனர் அன்பரசி அம்மா அவர்களுக்கும், தோழர் முத்துநிலவன் அவர்களுக்கும், மிகச்சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர் கவிஞர், வாய்ப்பு இருந்தால் இணைகிறேன் என்று சொன்னார், இணைந்தமைக்கும், தோழர் பிரவீன் அவர்களுக்கும், தோழர் சுதீன் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இணைந்திருக்கக்கூடிய அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 15 ஆண்டுகளுக்கு மேலாக நான் ஐயா அவர்களோடு பட்டிமன்றங்கள், இலக்கிய அரங்குகளில் நான் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றேன். உண்மையிலேயே இன்றைக்கு நான் ஒரு தரமான இலக்கிய தளத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு நிச்சயமாக ஐயா அவர்களுக்கு அதில் ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. இன்றைக்கும் என்னை செதுக்கி கொண்டிருக்கின்ற ஒரு சில நல்ல உள்ளங்களில் ஐயா அவர்களும் ஒருவர். பட்டிமன்றம் முடிஞ்சு நாங்க பேசிக்கிட்டே போவோம், போகும் முன்னாடியும் பேசிக்கிட்டே போவோம். நானும் ஐயாவும் தான் பின்னாடி சீட்ல இருப்போம். கார்ல முன்னாடி அன்பழகன் ஐயா உட்கார்ந்துருப்பாங்க. பெரும்பாலான பட்டிமன்றங்கள் வைஜெயந்தி அக்கா நானு ஆளுக்கு ஒரு அணி, அவ்வளவு சிறப்பான ஒரு பல்வேறு அரங்குகள் பார்த்தோம். இன்றைக்கும் என்னை ஐயா செதுக்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் நான் ஐயா அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய அன்பையும் மகிழ்வையும் ஐயாவிற்கு தெரிவித்து நான் நிகழ்வுக்கு உள்ளே போகின்றேன். இன்றைக்கு கவிதை அப்படின்னு சொன்னா பல்வேறு விதமான கவிதைகள் இருக்கின்றன. கவிதைகள் பலவிதம், மரபு கவிதையிலிருந்து. ஆனால் மரபு கவிதை மட்டுமே எழுதி கொண்டிருக்கக்கூடிய புலவர்கள் இன்றைக்கும் புது கவிதையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மனதளவில் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அந்த கவிதைகளை அவர்கள் வாசித்து பார்த்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த கவிதையை விட்டு வெளியில் வர முடியாது. அப்படியான மிகச்சிறந்த கவிதைகளை இன்றைக்கு இளைஞர்களிலிருந்து அத்துணை பேரும் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கவிதை வானில் பறக்க வேண்டும் என்று சொன்னால் கவிஞனுக்கும் சரி, ரசிகனுக்கும் சரி, சிறகு இருந்தால் போதும், சிறியதுதான் வானம். அந்த அளவில் அத்தனை சிறந்த கவிதைகள் இருக்கின்றன. இந்த கவிதைகள் எல்லாம், நவீன கவிதைகள் எல்லாம் எப்படியாக இருக்கின்றன என்று சொன்னால், ஒரு உரிமை குரலாக, ஒரு போர் பாட்டாக, குரல் அற்றவர்களின் குரலாக இன்றைக்கு இயங்கி கொண்டிருக்கிறது.
ஒரு ரோஜா பூப்பதை எழுதுவது அல்ல கவிதை, ஒரு கவிதையில் ரோஜா பூக்க வேண்டும் என்று சொல்லுவார் வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் அவர்கள். இதுவே ஒரு கவிதை மாதிரி இருக்கு பாருங்க. ஒரு ரோஜா பூக்கிறதை எழுதுறது கிடையாது கவிதைங்கிறது, ஒரு கவிதையில் ரோஜா பூக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி மணக்கக்கூடிய கவிதைகளும் இருக்கத்தான் செய்கின்றன. எத்தனை கவிதைகள்! அதே போல ஈரோடு தமிழன்மனையா சொல்வாங்க கவிதை குறித்து சொல்லுகின்ற பொழுது, கவிதை என்பது காது குடைகின்ற கோழி சிறகு அல்ல, அது கிழக்கை திறக்கும் இரும்பு சாவி என்று பதிவு செய்வார்கள். அப்பேற்பட்ட கவிதைகளை பற்றி நான் உங்களிடத்துல பேசுகிறேன் என்று சொன்னால் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுவும் ஐயா, வைஜெயந்தி அக்கா, முத்துநிலவன் தோழர், நிறைய நண்பர்கள் இந்த இணையத்திலே இணைந்திருக்கிறார்கள். என்னுடைய அன்பரசி தோழி அத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறது. கவிதைகள் பேசிக்கொண்டே போகலாம், நேரம் போவதே தெரியாது. ஒரு கவிஞன் எப்படியாக இருக்கின்றான் என்று சொன்னால் அதற்கான ஒரு வரையறை, மிகவும் என்னை கவர்ந்த ஒரு வரையறையை சொல்லி விடுகின்றேன். பூகம்ப ஓசையிலும் பூவிழும் ஓசை எவன் காதில் விழுகிறதோ அவனே கவிஞன் என்று சொல்வார்கள். யோசித்து பாருங்கள், பூகம்ப ஓசையிலே பூவிழும் ஓசை கேட்குமா? கவிஞனுக்கு கேட்கும். அதுதான் கவிஞனினுடைய சிறப்பு. இந்த கவிதை பெருங்கடலில் இருந்து சில துளிகளை மட்டுமே நான் இன்றைக்கு உங்களுக்கு சுவைக்க கொண்டு வந்திருக்கிறேன். இந்த கவிதை பெரும் கடல், அதில் சில துளிகள் மட்டும்தான் என்னால் இன்று உங்களுக்கு பருகத் தர முடியும். கவிஞர் சுரதா அவர்கள் சொல்லுவார்கள், மரபிலே வளைத்து சொல்லுவதை விட இந்த புது கவிதை என்கின்ற இந்த நவீன கவிதையிலே பளிச்சென்று சொல்ல முடிகின்றது. இந்த சமூகத்தை திருத்தவும் சிந்திக்க வைக்கவும் வலுவான ஆயுதமாக இந்த நவீன கவிதைகள் இருக்கின்றன என்று கவிஞர் சுரதா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இப்படி பல விஷயங்களை நாம் பேசிக்கொண்டே போகலாம். கடந்த வாரம் சிறுகதை எழுத்தாளரும் என்னுடைய நண்பருமான கவிஞர் ஆசை தம்பி, எழுத்தாளர் ஆசை தம்பி அவர்கள் ஒரு பதிவு ஒன்று புலகத்திலே எனக்கு அனுப்பியிருந்தார்கள். அதை இந்த இடத்தில் சொல்லுவது நிச்சயம் தேவைப்படும் என்பதால் நான் இதை சொல்லுகின்றேன். அதிலே ஸ்டீஃபன் ஹாசன் என்கின்ற ஒரு கட்டுரையாளர் கவிதை குறித்து என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், கவிதை என்பது ஒரு கட்டுக்கதை, கவிஞர்கள் பொய்யர்கள் என்று தன்னுடைய கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறாராம். இந்த கட்டுரைக்கு மறுப்புரையாக கவிஞர் பிலிப் சிட்னி என்பவர் ஒரு மறுப்பு கடிதம் எழுதுகிறார். அந்த கவிதை குறித்த அந்த கட்டுரைக்கு அவர் சொல்லுகிறார், மாவீரன் அலெக்சாண்டர் அவர் போருக்கு போகும்போது உயிரோடு இருந்த தன்னுடைய குரு அரிஸ்டாட்டிலை அழைத்து கொண்டு போகவில்லை. ஹோமரினுடைய இலியட்டையும் ஒடிசியையும் அந்த இரட்டை காப்பியங்களையும் தான் அவர் எடுத்துக்கொண்டு சென்றார். அலெக்சாண்டரினுடைய வீர உணர்வு வீறு கொண்டு எழுவதற்கு காரணமாக இருந்தது அந்த புத்தகங்கள் தான், அந்த வாசிப்புத்தான். இலக்கியங்கள் நிர்வாக நுட்பங்களையும் முதிர்ச்சியையும் வீரத்தையும் ஊட்டக்கூடியவை, கடினமான சூழலிலும் வெற்றியை பெறுவதற்கு உதவக்கூடியவை என்று அவர் தன்னுடைய கடிதத்திலே மறுப்புரையாக சொல்லி இருக்கின்றார். ஆம் நண்பர்களே, கவிதை எப்பேற்பட்ட ஆயுதம் என்பதை இந்த கடிதம் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நவீன கவிதைகள் எல்லாம் அலங்காரமற்றவைதான். எதுகை மோனை, ஐயா சொன்னாங்களே எதுகை பல்லக்கு மோனை எல்லாம் இல்லை என்று, அதுதான் உண்மை. அலங்காரம் இல்லை, ஆனால் மக்கள் மீதான அக்கறையினுடைய வெளிப்பாடு இருக்கிறது. அதுதானே முக்கியம். அநீதிக்கு எதிரான போர் குரல் அந்த கவிதையிலே ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த நவீன கவிதைகள் எல்லாம் பொழுதுபோக்க அல்ல, இந்த சமூகத்தை பழுதுபார்க்க என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி பல கவிதைகள் நான் உங்களிடத்துல பேசுவதற்கு நிறையவே எடுத்து வந்திருக்கிறேன். நேரம் எவ்வளவு நமக்கு அனுமதி தருகிறதோ அத்தனை கவிதைகளையும் நான் உங்களிடத்திலே பேச ஆசைப்படுகின்றேன். தமிழ் சங்கத்தில் இருந்து பேசுவதால் தமிழிலிருந்து ஆரம்பிக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். கவிஞர் தமிழ் ஒளி சொல்லுவார், சங்க தமிழ் நமது சாகாத புகழ் நமது என்று சொல்லுவார். சாகாத புகழ் நம்முடையது, ஏனென்றால் நாம் தமிழர்கள், தமிழ் நம்மோடு இருக்கின்றது. பிற மொழிகளுக்கும் தமிழ் மொழிக்குமான சிறப்பு எல்லோருக்கும் தெரிந்ததுதான். எல்லா மொழியும் பிறந்து சிறந்தது, ஆனால் தமிழ் மட்டுமே சிறந்தே பிறந்தது என்பதை நாம் அறிவோம். தமிழ் இலக்கியங்களினுடைய கருத்துக்களை எத்தனை மொழிகளில் வேண்டுமானாலும் மொழிபெயர்த்து விடலாம், ஆனால் தமிழினுடைய அழகை மொழிபெயர்க்கவே முடியாது என்று சொல்லி இருக்கின்றார் ஒரு ரஷ்ய அறிஞர், அலெக்சாண்டர் டுவியான்ஸ்கி என்கின்ற ரஷ்ய அறிஞர். யோசித்து பாருங்கள் நண்பர்களே, தமிழில் என்ன கருத்து வேணாலும் நீங்க அதை மொழிபெயர்ப்பு செய்து விடலாம், ஆனால் தமிழினுடைய அழகை யாராலும் மொழிபெயர்க்கவே முடியாது என்று
ஒரு ரஷ்ய தமிழறிஞர் சொல்லுகின்றார் என்றால் அது நம்முடைய தமிழுக்கும் நமக்கும் எத்தனை பெருமையாக இருக்கிறது. ஜி.யு. போப் கனடாவில இருந்துதான் வந்தாரு. ஆனால் தன்னுடைய கல்லறையிலே இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுதச் சொன்னார். அத்தனை பேரும் அறிந்த விஷயம். சீகன் பால்க் டென்மார்க்ல இருந்து தரங்கம்பாடிக்கு வந்தார். தரங்கம்பாடியிலேயே அவர் அடக்கம் செய்யப்பட்டார். ஏன் தெரியுமா? அவரே சொன்னார், தமிழே எனக்கு தாய்மொழி ஆகிவிட்டது என்று. தரங்கம்பாடியில் தான் அவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழர்களின் தத்துவ கருத்துக்கள் அவர் எழுதுகிறார். டானிஷ் அரசுக்கு தரங்கம்பாடியில் இருந்து எழுதுகிறார். தமிழர்களுடைய தத்துவ கருத்துக்களிலே கிரேக்கர்கள், ரோமானியர்கள் அத்தனை பேரையும் அவர்கள் மிஞ்சி விடுகிறார்கள். தமிழை கற்றால்தான் நாம் தமிழர்களை போல ஆக முடியும் என்று தரங்கம்பாடியில் இருந்த சீகன் பால்க் அவர்கள் டானிஷ் அரசுக்கு கடிதம் எழுதுகிறார்கள் என்று சொன்னால் நாம் அத்தனை பேரும் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய தமிழ் மொழியினுடைய பெருமையை, வளத்தை, எத்தனை செல்வம் நம்முடைய தமிழ். தமிழகத்தில் இருந்து கொண்டு இன்றைக்கு தமிழே படிக்காமல் பட்டங்கள் பெற்றுவிடலாம் என்கின்ற நிலை இருக்கிறதே, இதை எத்தனை கவிஞர்கள் தெரியுமா அப்படியே அழுது அழுது எழுதியிருக்கிறார்கள், நொந்து போய் எழுதியிருக்கிறார்கள். ஏன் இந்த நிலை நமக்கு என்று? தமிழே படிக்காமல் பட்டங்கள் பெறலாம் என்றால் அது எத்தனை மட்டமான செயல், எப்படி மோசமான ஒரு நிலையில் நாம் இருக்கின்றோம் என்பதை கவிதைகள், இன்றைக்கு நவீன கவிதைகள் பறைசாற்றுகின்றன. கவிஞர் வைரமுத்து எழுதினார் ஒரு கவிதையில, நமக்கு தெரியும் நடந்த நிகழ்வுகள், ஒவ்வொரு நிகழ்வும் நடக்கின்ற பொழுதெல்லாம் அங்கே தமிழ் கவிஞர்கள், நவீன கவிஞர்கள் கவிதைகளை பதிவு செய்கின்றார்கள் அந்த பிரச்சனைகளை குறித்து. ஒரு விளையாட்டு மன்றம் கிளப்புக்கு வேட்டி கட்டிய 2 பேரை உள்ளே விடவில்லை என்பதற்காக போராட்டம் நடத்தினோம், வெடித்து கிளப்பினோம். அதைத்தான் கவிஞர் வைரமுத்து ஒரு கவிதையிலே சொல்லுகின்றார். ஒரு விளையாட்டு மன்றத்துக்குள் வேட்டி கட்டியவர் நுழைய முடியவில்லையே என்று வெடித்து கிளம்பினோமே, தமிழ்நாட்டுக்குள் பல பள்ளிக்கூடங்களில் தமிழே நுழைய முடியவில்லையே, என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்கிறார். எத்தனை செறிவான கவிதை இந்த கவிதை! கவிப்பேரரசு வைரமுத்துடைய கவிதை போல பல கவிஞர்கள் எழுதியிருக்கின்றார்கள். புதுவை தமிழ் நெஞ்சன் அவர் கொஞ்சம் இந்த யதார்த்தத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அடுத்த நிகழ்வுகளில் இந்த தவறுகள் எங்கே நடக்கின்றனவோ அந்த தவறுகள் நடக்காமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தமிழ் இலக்கிய கூட்டங்களில் நடப்பதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். அவருடைய கவிதை வரிகள் சொல்லுகின்றன. ஹலோ, மைக் டெஸ்டிங், 1 2 3, தமிழ்தாய் வாழ்த்து. இப்படித்தான் பல இலக்கிய கூட்டங்கள் துவங்கி இருக்கின்றன. ஹலோ, மைக் டெஸ்டிங், 1 2 3. எத்தனை ஆங்கில வார்த்தைகள் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதற்கு முன்பாக யோசித்து பார்ப்போம். இது புதுவை தமிழ் நெஞ்சனுடைய கவிதை. அவரே இன்னொரு கவிதையில் சொல்லுவார், விருந்தில் நம்ம விருந்துக்கு போனோம்னு சொன்னா ரைஸ் குடு அப்படின்னு தான் கேட்போம். ஏன் சோறு போடுன்னு சொல்லலாம். ஆனால் நாம் நம்முடைய இன்றைய யதார்த்தத்தில் தமிழ் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை அவர் மிக தெளிவாக ஒரு 3 வரி கவிதையிலே துளிப்பாவிலே சொல்லுகின்றார். விருந்தில் ரைஸ், தமிழுக்கு வாய்க்கரிசி. இதைவிட நம்முடைய நிலையை மிக சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக யாராலும் சொல்ல முடியாது. அத்தனை சிறந்த கவிதை. இப்படி தமிழை பற்றி மட்டுமே சொல்லிக் கொண்டே போனால் பல்லாயிரக்கணக்கான கவிதைகளை நாம் சொல்லலாம். நேரம் கருதி நான் தமிழ் சார்ந்து நெஞ்சிலே நாம் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டிய 2 வரிகளை மட்டும் நான் சொல்லிவிட்டு இந்த பகுதியை நான் நிறைவு செய்கிறேன். தமிழ் தானே என்று நினைக்கின்ற நம்முடைய பிள்ளைகளை தமிழ் தேனே என்று நினைக்க வைக்க வேண்டிய நிலையில் கொண்டு வர வேண்டிய நிலை நம்முடைய கையில் இன்றைக்கு இருக்கிறது. அந்த நிலை வர வேண்டும். எல்லா மொழியும் கற்று வைப்போம், ஆனால் தமிழ் மொழி மீது, நம்முடைய தாய்மொழி மீது பற்று வைப்போம் என்பதை நான் நிறைவாக சொல்கின்றேன். இன்னும் நிறைய அடுத்த தலைப்புக்கு நாம் போகலாம். குழந்தைகள் பற்றி. குழந்தைகள் அவர்களுடைய உலகம் என்பதே தனி உலகம். நாமெல்லாம் என்னென்னவோ ஆகலாம்னு நினைச்சு கடைசியில குழந்தையாவே ஆயிருக்கலாமே அப்படின்னு கூட நம்ம ஆசைப்பட்டது உண்டு. அத்தனை பேருக்கும் அப்படி ஒரு நினைப்பு இருக்கும். வேறு எந்த இலக்கிய வடிவத்தையும் விட இந்த நவீன கவிதை இருக்கின்றதே அது சக்தி வாய்ந்தது. மனித ஆன்மாவை அது விரைவாகவும் நெருக்கமாகவும் சென்று தொட முடியும் என்று சொன்னார் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள். அவரே எழுதுறார் புத்தகங்கள் பற்றி, குழந்தைகள் பற்றி. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் எல்லாம், பிள்ளையோட வெயிட்டே எல்கேஜி யூகேஜி போற பிள்ளைகளுடைய எடையே ஒரு 10 கிலோ கூட இருக்காது. 15 கிலோ புத்தகங்களை தூக்கி கொண்டு, உணவையும் தண்ணீர் பாட்டிலையும் தூக்கி கொண்டு போகிறார்கள். அந்த நிலை பார்த்து அவர் எழுதுகிறார், புத்தகங்களே சமர்த்தா இருங்கள். நாமெல்லாம் குழந்தைங்க கிட்டதான் குழந்தைங்களை சமர்த்தா இருக்கணும்னு சொல்லுவோம். ஆனால் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஐயா சொல்கின்றார், புத்தகங்களே சமர்த்தா இருங்கள்,
குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள். எப்பேற்பட்ட வரி பாருங்க. அவர் சொல்லுகின்றார், வருடம் தவறாமல் குழந்தைகள் தினம் கொண்டாடுபவர்களே, இனிமேல் தினங்களை விட்டுவிட்டு குழந்தைகளை எப்போது கொண்டாட போகிறீர்கள் என்று கேட்கிறார். இதற்கு மேல் எப்படி எளிமையாக சொல்ல முடியும்? இதுதான் இந்த புது கவிதை என்கின்ற அந்த நவீன கவிதையினுடைய ஆற்றல், வீரியம் என்பது. கார்த்திகா என்கின்ற ஒரு கல்லூரி மாணவி எழுதுகிறாள், கழுதையின் முதுகில் பாரத்தையும் குழந்தையின் முதுகில் பாடத்தையும் ஏற்றுவதில் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று கேட்கிறாள். இவ்வளவுதாங்க கவிதை. நச்சுன்னு 4 வரி. கழுதை முதுகுல பாரத்தை ஏத்துற மாதிரி எங்க குழந்தை இந்த முதுகுல பாடத்தை ஏத்துறீங்கன்னு கேட்கிறார். எத்தனை அருமையான கவிதை எது! கவிகோர் அவருடைய கவிதையை பற்றி ஒரு தென்னாப்பிரிக்க கவிஞர் ராஜகவி ராகில் என்பவர் பதிவு செய்கிறார், நள்ளிரவில் உன் கவிதைகள் சொன்னால் சூரியன் உதித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று சொல்கிறார். அப்படி என்றால் அந்த கவிதை எப்பேற்பட்ட கவிதையாக இருக்க வேண்டும். கவிஞர் வாலி கூட சொல்லுவாரு, எத்தனை பொருள் வைத்து கவிக்கோ ஐயா எழுதியிருக்கின்றார்கள். வாலி ஒரு கவியரங்க கவிதையிலே சொல்றாரு, பொருள் வைத்தால் பாடுபவன் நான், கவிதையில் பொருள் வைத்து பாடுபவன் நீ என்று மிக அருமையாக அவருடைய கவிதையினுடைய சிறப்பை சொல்லிக் கொண்டே போவார். வாசிக்கும் போதே புரிந்துவிடக்கூடியதுதான் இந்த நவீன கவிதை. எளிமைதான் அதனுடைய சிறப்பு. எப்பயுமே எளிமை வலிமையானதுன்னு நாம சொல்லுவோம். அந்த எளிமைதான் அதற்குரிய சிறப்பே. இந்த குழந்தைகள், எத்தனையோ பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போக முடியாத சூழலில் வேலைக்கு போகின்றார்கள். அந்த வேலைக்கு போகின்ற குழந்தை தொழிலாளர்களை பற்றி கூட நவீன கவிதைகள் இருக்கின்றன. ஜீவா என்கின்ற ஒரு கவிஞர் அவர் எழுதுகின்றார், மத்தாப்பூக்கள் சிரிக்கின்றன எங்கள் சிவகாசி குழந்தைகளின் அழுகையில் என்று சொல்லுகிறார். சிரிப்பும் அழுகையும் அந்த முரண் பாருங்கள். மத்தாப்பூக்கள் சிரிக்கின்றன எங்கள் சிவகாசி குழந்தைகளின் அழுகையில், கல்வி மறுக்கப்பட்ட இவர்கள் தயாரிப்பதோ, கடைசி வரை இன்னும் அருமையா இருக்கும், கல்வி மறுக்கப்பட்ட இவர்கள் தயாரிப்பதோ சரஸ்வதி சரவெடி என்று எழுதுவார். சரஸ்வதிக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்லாத நிலையில் இவர்கள் சரஸ்வதி சரவெடியை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அந்த அருமையான ஒரு கவிதையை, அந்த வேதனையை, வருத்தத்தை, வலியை இவர் பதிவு செய்கின்றார். இதே ஸ்ரீ குமரன் என்ற கவிஞர் இன்னும் சுருக்கமாக சொல்லுவார், நாமெல்லாம் தீப்பெட்டியை திறந்து பார்த்தா எடுத்து பத்த வச்சுட்டு என்ன தேவையோ அந்த வேலையை முடிச்சுட்டு விளக்கு பொறுத்ததை ஏதோ ஒண்ணு செஞ்சு முடிச்சுட்டு வந்துருவோம். ஆனால் தீப்பெட்டியை திறந்து பார்க்கையிலே பிஞ்சு விரல்களாக ஒவ்வொரு தீக்குச்சியையும் ஒரு கவிஞனால் பார்க்க முடிகிறது. அதுதான் நவீன கவிதை. தீப்பெட்டியை திறந்து பார்த்தேன், பிஞ்சு விரல்கள் என்று எழுதுகிறார். மஞ்சு விஸ்வநாத் என்கின்ற ஒரு கவிஞர், குழந்தையின் உலகம் எப்பேற்பட்டது. உண்மையிலேயே குழந்தைங்க கிட்டதான் நாம கத்துக்கிறது நிறைய இருக்கு. நமக்கு அவர்கள் பாடம் சொல்லி தருவார்கள், ஆனா கத்துக்கதான் நாம ரெடியா இல்ல. சின்ன கவிதை தான் நவீன கவிதை. பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு, மத்தாப்பு அந்த இன்னொரு கவிதை, சிந்தாமல் சாப்பிடு குட்டிமா என்றேன் கண்டிப்பாய். குழந்தைங்க சிந்தி சிந்தி சாப்பிடும், சிந்தாத அப்படின்னு திட்டுவாங்க இல்லையா, அந்த அம்மா கவிதையில சொல்றாங்க, சிந்தாம சாப்பிடு குட்டிமா என்றேன் கண்டிப்புடன், அப்புறம் எறும்பெல்லாம் எப்படிமா சாப்பிடும் என்றால் அன்பை சிந்தி என்று அந்த கவிதை. எறும்புலாம் எப்படிமா சாப்பிடும் சொல்லி அவள் அன்பை சிந்தினாலாம். எத்தனை அருமை! இதே இன்னொரு கவிதையை கவிஞர் தினேஷ் எழுதுவார். இந்த எறும்புக்கு கூட அந்த குழந்தைகள் எத்தனை, அது கூட இனிப்பாக அது பேசக்கூடிய அந்த சூழல். தினேஷ்னு ஒரு கவிஞர் எழுதுறாரு. என்ன செய்யறாருன்னா, எறும்பு ஒரு மருந்து வாங்குறதுக்கு குழந்தைய கூட்டிக்கிட்டு கடைக்கு போறாரு. போகும்போதே எறும்பு மருந்து வாங்கிட்டு வரலாம்பா அப்படின்னு சொல்லி கடைக்கு கூட்டிட்டு போறாரு. அப்ப அந்த குழந்தை கேக்குது, அப்பா நம்ம வீட்டு எறும்புக்கு உடம்பு சரியில்லையான்னு கேக்குது. எத்தனை ஆன்ம நேயம் பாருங்க. மருந்து வாங்காமையே வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன்னு எழுதுவார் அந்த கவிதைய. பிள்ளைங்க கிட்ட நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. எறும்பு மருந்து வாங்க கடை வீதிக்கு சென்றேன் மகளுடன், ஏன்பா நம்ம வீட்டு எறும்புகளுக்கு உடம்பு சரியில்லையா என்று அப்பாவியாக கேட்டாள். மருந்து வாங்காமல் திரும்பி விட்டோம், இந்த உலகம் குழந்தைகளுக்கானதாகவே இருந்திருக்கலாம் என்று அந்த கவிதையை முடிக்கிறார். நாம எத்தனை விஷயங்களை குழந்தைகளிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது நண்பர்களே. ஆனா இந்த குழந்தைகள் பற்றி வைரமுத்துவின் இன்னொரு கவிதை, அதுல ஒரு முக்கியமான சில வரிகளை மட்டும் நான் பதிவு செய்றேன். ஒரு நீண்ட கவிதை தான். குழந்தைகள் மணல் வீடு கட்டியது உண்டே தவிர சர்ச்சைக்குரிய இடத்தில் மத வீடு கட்டியது உண்டா? அறிவூட்டும் ஆசான்களை குழந்தைகளை குழந்தைகளாய் இருக்க விடுங்கள். வந்தவன் போனவன் வைக்கோல் திணிக்க பிள்ளையின் மூளை என்ன முச்சந்தி தொட்டியா?
பட்டாம்பூச்சி பிடிக்க விடாத பாடத்திட்டம் எதற்கு என்பார். இதுக்கு மேல குழந்தைங்களுக்கு இப்படி கொடுமைப்படுத்துறீங்களையா, பட்டாம்பூச்சி பிடிக்க முடியாத அந்த பாடத்திட்டம் எதற்கு என்று அந்த குழந்தைகளின் நிலையை அவர் சொல்லுகின்றார். குழந்தைகள் மட்டும்தான் உண்மையிலேயே நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாம் கடந்த கால கவலைகளோடும் எதிர்காலம் குறித்த பயத்தோடும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த குழந்தைகளின் உலகம் குறித்து அவர்களிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆன்ம நேயம் குறித்தெல்லாம் நிச்சயமாக இந்த நவீன கவிதைகள் பதிவு செய்து கொண்டே இருக்கின்றன. இன்றைக்கு கல்வி என்பது காசாகிவிட்டது. காசு இல்லைன்னா கல்வி இல்லை. லட்சுமி அருள் இருந்தால் மட்டுமே கிடைக்கின்ற சரஸ்வதியாக இன்றைக்கு கல்வி நிலையங்கள் பல இருக்கின்றன. அதை மு. மேத்தா தன்னுடைய கவிதையிலே மிக அருமையாக சொல்லுவார். பள்ளிக்கூடங்களை காட்டிலும் கொள்ளைக்காரர்கள் நல்லவர்கள். நல்ல கொள்ளைக்காரர்கள் சிலர் கொள்ளை அடித்து விட்டு நன்கொடை கொடுக்கிறார்கள். நல்ல பள்ளிக்கூடங்கள் சில நன்கொடை பெற்றுக்கொண்டு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றன என்று தன்னுடைய கவிதையிலே அவர் சொல்லுகின்றார். அதை இன்னொரு கவிஞன், புது கவிஞன் ஹைக்கூ கவிதையாக எழுதியிருப்பான். கொள்ளை வீட்டை பூட்டும் போதும் பள்ளி திறக்கும் போதும் என்று. இதே கவிஞர் அன்பன் சிவா அவர்கள் இன்னொரு கவிதையிலே சொல்லுவார், எத்தனை நாளைக்குத்தான் இரவு கொள்ளை, பள்ளிக்கூடம் தொடங்கலாம், பாதுகாப்பான பகல் கொள்ளை என்று. இதையெல்லாம் இன்றைக்கு சமூகம் சார்ந்த விஷயங்கள் தான். இன்றைக்கு சமூகத்தில் நடக்கின்ற விஷயங்களைத்தான் இந்த நவீன கவிதைகள் பதிவு செய்கின்றன. கந்தர்வன் ஒரு கவிதையிலே சொல்லுவார், ஆயுத புரட்சி எல்லாம் இந்த ஆன்மீக நாட்டிற்கு ஆகாது என்பதால் காகித புரட்சி செய்தோம் என்று. இப்படித்தான் நவீன கவிஞர்களும் இந்த கவிதை வரிகளுக்கு ஏற்ப போர்வாள் இல்லாமல் எழுதுகோளின் கூர்வாள் கொண்டு எழுத்து புரட்சியை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக கல்வியினுடைய நிலையும் இருக்கிறது, குழந்தைகளுடைய நிலையும் இருக்கின்றது. சமூகத்திலே இன்றைக்கு மிக மோசமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சாதி மதம். இந்த உலகத்துல அழிக்கவே முடியாத இரண்டு விஷயங்கள், ஒன்று ஜாதி, இன்னொன்று பிளாஸ்டிக் என்று சொல்லுவார்கள். பெரியார் தான் அழகா சொல்வாரு, மதம் மனிதனை மிருகமாக்கும், சாதி மனிதனை சாக்கடையாக்கும் என்று. இன்றைக்கு நாம் மதம் என்கின்ற போதையிலே தவறான பாதையில் போய்கொண்டிருக்கிறது இந்த தேசம் என்பதை மறந்துவிடக் கூடாது. கோவை மேட்டுப்பாளையத்துல சுற்றுச்சுவர் இடிந்து 17 பேர் அருந்ததியர் இறந்து போனார்கள். அந்த தீண்டாமை சுவரை பற்றி கவிஞர் வெண்புறா 3 வரியில் மிக அருமையாக சொல்லி இருப்பார். சாந்துக்கு பதில் சுவரில் சாதி பூசி இருந்ததை எதை பூசி மறைப்பீர்கள் என்று. அந்த சுற்றுச்சுவரை, தீண்டாமை சுவரை சாந்து பூசுவதற்கு பதிலாக சாதி பூசி அவர்கள் வைத்திருந்தார்கள் என்பதை எத்தனை அருமையாக சொல்கின்றார். இப்படி நிறைய கவிதைகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், வைணவர்கள் எல்லா விஷயத்திலையும் பிரச்சனைகள். சைவத்துக்கும் வைணவத்துக்கும் பிரச்சனையா? அதை ஒரு கவிஞன் பதிவு செய்கிறான். ஆனால் உண்மையிலே அந்த கவிதை எழுதியது யார் என்றே என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. நிச்சயமாக அந்த கவிஞனுக்கு அந்த பாராட்டு போய் சேர வேண்டும். சைவத்துக்கும் வைணவத்துக்கும் என்ன வித்தியாசம்? அவருடைய கவிதையிலே இப்படித்தான் சொல்கிறார். மிக சின்ன கவிதை தான். சைவத்துக்கும் வைணவத்துக்கும் என்ன வித்தியாசம்? நம்மளாம் யோசிச்சு பார்ப்போம். நம்ம வேற வேற விதமா யோசிப்போம். நவீன கவிஞர்கள், புது கவிஞர்கள் இப்படித்தான் யோசிக்கிறார்கள். நெற்றியிலே 3 கோடுகளை படுக்க போட்டால் சைவம், நிற்க போட்டால் வைணவம். என்னங்க இதுக்கு மேல உங்களுக்கு விளக்கம் சொல்லணும்? சைவத்துக்கும் வைணவத்துக்கும் என்ன வித்தியாசம்? நெற்றியிலே 3 கோடுகளை படுக்க போட்டால் சைவம், நிற்க போட்டால் வைணவம். நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் போட்டுக் கொள்ளுங்கள், ஆனால் சண்டை மட்டும் போட்டுக் கொள்ளாதீர்கள் என்று அந்த கவிதையை எழுதுகிறார். அப்படி ஒரு பிரமாதமான கவிதை, சாதி மதம் குறித்த கவிதை. நம்முடைய வள்ளலார், கடலூர் மாவட்டத்திலே இருந்து கொண்டு நான் வள்ளலாரை கோடிட்டு காட்டாமல் போக முடியாது. அவர்தான் சொல்வார், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும்னு. மதம் என்பது ஒரு பேய் என்கின்றார். மதத்தை ஒரு அபின் என்று சொல்வார் காரல் மார்க்ஸ் அவர்கள். மதம் என்பது ஒரு பேய். நான் கூட ஒரு கவிதையிலே எழுதியிருந்தேன், மண்ணில் புதைப்பட்ட சின்ன விதை விட்ட எண்ணற்ற கிளைகளில் எண்ணிலடங்கா குருவிக்கூடு, மனிதம் மறந்து மதவெறியில் புதைந்து எழுந்து பார்த்த போது எண்ணில் அடங்கா எலும்புக்கூடு என்று. இப்படி மனிதம் இன்று மனிதத்தை மறந்து சாதி மதம் என்கின்ற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள், இவர்களை எல்லாம் தாண்டி பறந்து கொண்டிருக்கின்ற புறாவை பார்க்கிறார் ஒரு கவிஞர். நெல்லை ஜெயந்தா அவர்களுடைய வரிகள்
நான் நெல்லை ஜெயந்தா அவர்களுடைய பல்வேறு கவிதைகளை பல மேடைகளிலே பேசி இருக்கின்றேன். இந்த கவிதை மனுஷங்கள்லாம் இப்படி இருக்காங்கய்யா, பறந்து போகிற புறாவை பார்த்து விட்டு அவர் சொல்லுகின்றார், புறா அது அக்ரிணை, அது எப்படி எல்லாம் இருக்கிறது, நானும் திணை மாறுவதற்கு ஏதாச்சும் வழி இருந்தா சொல்லுங்கய்யான்னு கேட்கிறார். இந்த கவிதை இப்படித்தான் துவங்குகிறது. அந்த புறாக்கள் அக்ரிணை குருத்வாரா ஓரமாய் கூட்டமாய் இறை தேடலாம். குருத்வாரா பக்கத்துல போய் கூட அது கூட்டமாய் இறை தேடலாம். சிலுவைகள் மீதமர்ந்தும் சிறகுகள் கோதலாம். தாகமா தர்கா வாசலில் தண்ணீர் பருகலாம். ஊர்வலமாய் தெரு எது வழியும் திரும்பலாம். எல்லாம் முடிந்து கோபுர உச்சியில் கூட்டில் அடையலாம். தெரிந்தால் சொல் திணை மாறும் வழி என்று சொல்லுவார்கள். நான் இந்த புறான் வருகின்ற பொழுது ஒரு கதை ஒன்றை சொல்லி இருக்கிறேன். இருந்தாலும் இந்த இடத்தில் அது மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதால் மீண்டும் பதிவு செய்கிறேன். ஒரு கோயில் கோபுரம், பெரிய கோயில் கோபுரம். அந்த கோயில் கோபுரத்தில் நிறைய புறாக்கள் இருந்ததாம். அதை பார்த்துட்டு ஒரு கதையாக அதை உருவாக்கினார்கள். அந்த புறாக்கள் பேசுவது மாதிரி கோயில் கோபுரத்துல, கோயில்ல ஒரு 12 வருஷம் கழிச்சு கும்பாபிஷேகம் பண்ற நிலையில கோயில் கோபுரத்துக்கு பெயிண்ட் எல்லாம் பண்ணணும், வண்ணங்கள் பூசணும்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்க புறாக்கள் இருக்க முடியாது இல்லையா, அதெல்லாம் சரி வேற எங்கேயாவது போய் வாழ்ந்துக்கலாம்னு சொல்லி பறந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு மசூதி வந்துதான். மசூதியில ஏற்கனவே நிறைய புறாக்கள் இருக்கும் இல்லையா, அந்த புறாக்களோட இதெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தது. அப்ப ரம்ஜான் வந்த போது அவர்களும் அங்க வந்து பணிகளை துவங்கினாங்க. சரி திரும்ப இங்க நம்ம இருக்க முடியாது சொல்லி அந்த மசூதியில ஏற்கனவே இருந்த புறாக்களும் கோவில் கோபுரத்தில் இருந்து வந்த புறாக்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்னா பறந்து போச்சான். போய்கிட்டே இருக்கும்போது ஒரு சர்ச் வந்துதான். அந்த தேவாலயத்திலேயே ஏற்கனவே புறாக்கள் வாழ்ந்துட்டு இருந்தான். இப்ப எல்லாம் ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது கிறிஸ்துமஸ் வந்துதான். அப்ப அங்கேயும் வந்து அவங்க வந்து சுத்தம் செய்கின்ற வேலையெல்லாம் செஞ்ச போது சரி நம்ம திரும்ப இங்க இருக்க முடியாது, வாங்க எல்லாரும் ஒன்னா போலான்னு சொல்லிட்டு கோபுரத்தில் இருந்த புறாக்கள், மசூதியில் இருந்த புறாக்கள், அந்த தேவாலயத்தில் இருந்த புறாக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கோயில் கோபுரத்துக்கே பழைய இடத்துக்கு வந்துருச்சான். ஏன்னா கும்பாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்ப கோயில் கோபுரத்துக்கு கீழே மக்கள் ஜாதி மதம் என்கின்ற போர்வையிலே அவர்கள் அடித்து கொண்டு அப்படியே ரத்த கலரியில 2 பேர் செத்து போய் கிடக்கும். மேல இருந்து கோபுரத்தின் மேலே இருந்து ஒரு குட்டி புறா அம்மா புறா கிட்ட கேட்டுதான், அம்மாமா என்னம்மா நடக்குது, ஏமா இப்படி எல்லாரும் கீழே அடிச்சுக்கிட்டு செத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அம்மாவை சொல்லிச்சான், ஜாதி மதம் என்கின்ற சண்டையில் அவர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள்னு அம்மா புறா சொன்னதான். அப்ப அந்த குட்டி புறா சொன்னது நம்ம மனசுக்கெல்லாம் அது ஒட்டி வச்சுக்க வேண்டிய கவிதை எது, அந்த வார்த்தை எது. அந்த குட்டி புறா சொன்னதான், ஏமா கோயில் கோபுரத்துல இருக்கும் போது நம்ம புறாதான், தேவாலயத்துல இருக்கும் போது நம்ம புறாதான், மசூதியில இருக்கும் போது நம்ம புறாதான், அப்படிதானேமா இந்த மனிதர்களும் என்று சொன்னதாம். அதற்கு அம்மா புறா சொன்னதான், ஆமாண்டா கண்ணு, இதெல்லாம் தெரிஞ்சதாலதான் நாமெல்லாம் மேலேயே இருக்கோம், இதெல்லாம் தெரியாதனாலதான் இந்த மனிதர்கள் கீழேயே இருக்கிறார்கள் என்று அந்த கதையை முடித்தார்கள். யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு கதை இந்த புறாக்களோடு சேர்ந்து. நெல்லை ஜெயந்தா அவர்களுடைய அந்த திணை மாறும் வழி என்கின்ற அந்த கவிதை திணை மயக்கத்துல மிக அருமையாக செய்திருப்பார். செய்யப்படுவது கவிதை என்று மழை என பெய்யப்படுவது கவிதையின் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் பாண்டியன் அவர்களுடைய கவிதை இந்த ஜாதி மதம் எல்லாம் கடந்து நான் எப்படி இருக்கணும்னு ஒரு ஆசைப்பட்ட ஒரு மிக அருமையான கவிதையிலே சொல்லுவார். நடமாடும் சிவனின் நாக்கு நபிகள் பெயரை சொல்லட்டும், திரிசூலம் ஏந்திய கைகளில் திருக்குரான் சிறக்கட்டும், பள்ளிவாசல் எங்கும் பஞ்சாமிர்தம் மணக்கட்டும், திருப்பள்ளி எழுச்சி நாளும் தேவாலயங்களில் ஒலிக்கட்டும், மதமெல்லாம் ஒன்றாகட்டும், அதற்கு முன் மனமெல்லாம் ஒன்றாகட்டும், ஒரு இந்து அக்காவின் நிக்கா மெக்காவில் நடக்கட்டும், அதை அக்கறையுடன் அந்தோணிசாமி நடத்தட்டும், திருக்கோயில் தேவாலயம் பள்ளிவாசல் என கட்டடங்களை தாண்டி நம்மை கடவுள்கள் காக்கட்டும் என்ற கவிஞர் தேனி இரா பாண்டியன் அவர்களுடைய கவிதை என்பது ஆகச்சிறந்த ஒரு கவிதையாக நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அத்தனை சிறந்த கவிதை, ஜாதி மதம் எல்லாம் கடந்த மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த நவீன கவிதை, புது கவிதை மிகச் சிறப்பான ஒரு கவிதையாக நான் பார்க்கிறேன். கவிதை குறித்து கீட்ஸ் சொல்லுவார், கால்வாய் இல்லாத இடத்திலே பெய்கின்ற ஒளி மழைதான் கவிதை என்று சொல்லுவார். அதையே மேத்தா அந்த புது கவிதை நவீன கவிதை எப்படி என்பதை சொல்லும் போது, சுருங்க சொல்லி சுருக்கென தைப்பதுதான் இந்த கவிதை, புது கவிதை நவீன கவிதை. இந்த மூட நம்பிக்கை என்பது மக்களிடத்திலே இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. என்னதான் நம்ம விஞ்ஞான வளர்ச்சியில் மேலே இருந்தாலும் கூட மூட நம்பிக்கையில்
மனிதர்கள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதை ஈழ தங்கப்பா அவர்கள், புதுவை கவிஞர், அவர் மிக ஒரு 4 வரியில அருமையா சொல்வார். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டினுடைய தேசிய பறவை மயிலாக வைத்திருந்தாலும் ஜோசிய பறவையாக கிளியை வைத்திருக்கிறார்கள் பலரும். அதை ஒண்ணுமே பண்ண முடியல இன்னைக்கு வரைக்கும். அவர் சொல்றாரு, கிளியை வைத்து சம்பாதிப்பவனுக்குத்தான் தெரியும் அவனுடைய மூலதனம் கிளி அல்ல, மக்களின் மூடத்தனம் என்று. அந்த கிளி ஜோசியக்காரனுடைய மூலதனமே எதுவா? மக்களுடைய மூடத்தனம் தானா. இத்தனை சுருக்கென்று சொல்ல ஒரு நவீன கவிதையால் முடிகிறது என்று சொன்னால் பாருங்கள். அதே போல நெய்வேலி கவிஞர் ராமசாமி அவர்கள், கி ராமசாமி என்கின்ற நெய்வேலி கவிஞர், அவர் இதே கருத்தை வேறு ஒரு மாதிரி சொல்வார். நெல்லுக்கு சீட்டெடுக்கும் கிளியின் சொல்லுக்கு காத்திருப்பான் மனிதன், பாவம் முறிக்கப்பட்டது கிளியின் சிறகுகள் மட்டுமல்ல மனிதனின் சிந்தனையும் தான் என்று அந்த கவிதையை கேட்பார். உண்மையிலேயே முறிக்கப்பட்டது கிளியின் சிறகு அல்ல, மனிதனின் சிந்தனை தான் இந்த இடத்திலே. ஆனா நான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு செய்தியை பதிவு செய்ய ஆசைப்படுறேன். நிலாவுக்கு போன நீல் ஆம்ஸ்ட்ராங் முதல்ல இடது காலை தான் எடுத்து வைத்தாராம். இதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த காலை வச்சு வரணும், இதுதான் முறை என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். நிலவிலேயே காலடி வைத்த நீல் ஆம்ஸ்ட்ராங் தன்னுடைய இடது காலைத்தான் முதலில் வைத்தார் என்பதை. அதனால நாம் அந்த மூட நம்பிக்கைகளில் எல்லாம் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் மேலே வருவதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் இந்த கவிதைகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் சொல்லுவாரே, ஆற்றல் நிரம்பிய சொற்கள் இயல்பாக பொங்கி வழிவது கவிதைன்னு சொல்வாரு. அப்படி ஆற்றல் மிகுந்த சொற்களை இந்த கவிதைகளிலே, நவீன கவிதைகளிலே நாம் பார்க்க முடிகிறது. கொஞ்சம் வறுமை குறித்து எழுதப்பட்ட கவிதைகள், ஏகப்பட்ட கவிதைகள். அதுக்கு மட்டும் வறுமையே இல்லை, வறுமை குறித்து எழுதப்பட்ட கவிதைகள். தரிசன பிரியன் என்கின்ற ஒரு கவிஞன் 3 வரியிலே எழுதுகிறான், அடகு வைக்க முடியுமா அம்மாவின் காதில் தொடப்ப குச்சி என்று எழுதுறான். எங்கேயா கொண்டு போய் தொடப்ப குச்சியை அடகு வைக்க முடியும்? அம்மா தன்னுடைய காதுல வச்சிருக்கிறது தொடப்ப குச்சி தான், தோடு கிடையாது. அது ஒரு கவிஞனுடைய மிகச்சிறந்த ஒரு பதிவு. அதே போல செல்வகுமார் என்கின்ற திருப்பூர் கவிஞர், இந்த கவிதைய யோசிச்சிட்டோம்னா தூக்கமே வராது, நமக்கு குடைஞ்சுக்கிட்டே இருக்கும் மனச. அந்த கவிதை, கயிற்றில் நடப்பவன் கவனம் முழுதும். 3வது என்னவாக இருக்கும்? நம்ம ஒவ்வொன்றும் யோசிப்போம். கைத்துல நடக்கிறான்னா கவனம் முழுசும் கைத்துல இருக்கும், அப்படிதான் நாம நினைப்போம். கவிஞர் செல்வகுமாரனுடைய கவிதை இப்படி முடிகிறது, கயிற்றில் நடப்பவன் கவனம் முழுவதும் இருக்கிறது காலி டப்பாவில் என்று எழுதுகிறான். யாராச்சும் ஒரு 5 பைசா 10 பைசா போட மாட்டாங்களா? தன்னுடைய கவனத்தை எல்லாம், காசு விழுகக்கூடிய அந்த டப்பா காலியா இருக்குதே, அந்த டப்பாவிலேயே கவனத்தை வைத்து விட்டு அவன் கயிற்றில் நடக்கிறான் என்று சொன்னால் அந்த வறுமை எப்பேற்பட்டது. லிங்குசாமி, இயக்குனர் லிங்குசாமி ஒரு நல்ல கவிஞரும் கூட, அவரும் இந்த வறுமையை குறித்து சொல்லுவார். இஸ்திரி போடுபவனின் வயிற்றில் ஏன் இத்தனை சுருக்கங்கள் என்று. இஸ்திரி போடுறவனோட வேலையே சுருக்கத்தை நீக்குவதுதான். ஊருக்கெல்லாம் சட்டைக்கு இஸ்திரி எல்லாம் போட்டு சுருக்கங்களை நீக்கி தருபவனுடைய வயிற்றில் ஏன் இத்தனை சுருக்கங்கள் என்று. இதையெல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எத்தனை அருமையான கவிதைகள் என்று. கல்யாண சுந்தரம் என்கின்ற ஒரு கவிஞர் சென்னையில் வசிக்கிறார். அவருடைய கவிதை, வீட்டுல சாப்பாட்டுக்கு சமையலுக்கு அடுத்த வேளை சமைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, அந்த நிலையில் அந்த வீட்டில் நடக்கிற விஷயத்தை சொல்கின்றார். அடுத்த வேளை சமையலுக்கு ஏதும் இல்லை, ஆனால் மகள் சமைந்திருக்கிறாள் வீட்டில் என்று. அந்த வீட்டினுடைய நிலை என்னவாக இருக்கும் என்று நாம யோசிச்சு பார்க்கணும். இப்படி வறுமை குறித்து எவ்வளவோ கவிதைகள். ஈரோடு தமிழன்பன் ஐயா சொல்லுவாரு, ஏழைகள் வீட்டில் இருந்து புகை வருவதால் அவர்கள் சமைக்கிறார்கள் என்று அர்த்தம் இல்லை, அந்த புகை அவர்களின் எரியும் மனதிலிருந்தும் எழுந்து வரலாம் என்று அந்த கவிதையை முடிப்பார். ஏழைங்க சமைக்கிறாங்க, புகை வருதுன்னு நினைச்சுக்கிட்டா சமைக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா? அவங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த கஷ்டம், துயரம் அத்தனையும் புகையாக அது வெளிவருகிறது என்பதை பதிவு செய்கிறார். அதனால்தான் அவர் இளைஞர்களுக்கு, இன்றைய இளைஞர்களுக்கு நிறைய தன்னம்பிக்கை கவிதைகளை சொல்லி இருக்கிறார். அதுல ஒரு கவிதையை நான் பதிவு செய்கிறேன். அவர் சொல்லுவார், சந்தனம் மனத்தை சந்தைகளில் தேடுவதில்லை, தென்றல் குளிர்ச்சியை தெருக்களில் தேடுவதில்லை, உனது வாழ்க்கையை, உனதுடைய எதிர்காலத்தை உன்னை தவிர வேறு எங்கு தேடுகிறாய் என்று சொல்வார். தேடி உனக்குள்ளதான் இருக்குது உன்னுடைய எதிர்காலம், எல்லாமே உன்னுடைய கையில தானே. தாராபாரதி சொல்லுவாரே, உண்மையிலேயே தாராபாரதி எல்லாம் நாம் மறக்கவே முடியாது. அப்பேற்பட்ட கவிஞர். இன்றைக்கும் அத்தனை இளைஞர்களுக்கும் உந்து சக்தியாக கவிதைகளை தந்து போனவர் அவர். அவர்தான் சொல்லுவார், வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கி விடும், கைகளில் பூமி சுழன்று வரும்னு சொல்வார்.
சாதாரண விஷயங்கள் அவருடைய கவிதைகள் பாக்குறதுக்கு எளிமையான வார்த்தைகளா இருக்கும், ஆனா வலிமையான வார்த்தைகளா இருக்கும். அவர் சொல்லுவாரு, வெற்றியை எட்டும் நோக்கம் இருந்தால் ஒற்றை சிறகிலும் பறக்கலாம். ஒரு சிறகுல பறக்க முடியுமா? முடியும் ஒன்னாலங்கிறாரு. வெற்றியை எட்டும் நோக்கம் இருந்தால் ஒற்றை சிறகிலும் பறக்கலாம், உன்னை தொற்றிய சோம்பலை தூக்கி எறிந்தால் தோள்களில் பூமியை சுமக்கலாம்ங்கிறார். இதுக்கு மேல அவங்களுக்கு எல்லாம் தன்னம்பிக்கையை தருவதற்கு, இவ்வளவு சுருக்கமாக சிறப்பாக தருவதற்கு புதுக்கவிதை என்கின்ற இந்த நவீன கவிதைகளால் மட்டும்தான் முடியும். இன்னொன்னு, இந்த பாரசீக கவிஞன் ஒரு மிக அருமையான ஒரு விஷயத்தை சொல்லி இருப்பார். என்னால ஒரு துப்பாக்கியை பயன்படுத்த முடியாது, ஆனால் என்னுடைய பேனாவை என்னால் சும்மா வைத்திருக்க முடியாதுங்கிறார். என்னால் கவிதை எழுத முடியும், அந்த பேனா என்பது ஒரு துப்பாக்கி மாதிரி, என்னுடைய கவிதை என்பது ஒரு துப்பாக்கி மாதிரி, ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அப்படிங்கறத அந்த பாரசீக கவிஞர் சொல்வார். உண்மையிலேயே நம்முடைய தேசத்தில் நடந்த நிகழ்வு, தமிழகத்தில் நடந்த ஒரு நிகழ்வை நான் இந்த இடத்துல பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். நிறைய பெண்ணிய கவிஞர்கள் இன்றைக்கு, ஏகப்பட்ட லட்சக்கணக்கான பெண்ணிய கவிதைகள் இருக்கின்றன. ஆனால் ஹெஜ்ஜி ரசூல் என்கின்ற ஒரு கவிஞர் 3 வரி எழுதினார். இந்த கவிதை எழுதியதற்காக ஒரு கட்டுரையிலே இந்த கவிதையை அவர் கொடுத்திருப்பார். இந்த கவிதை உலகத்திலே பெரும் அதிர்வை உருவாக்கிய கவிதை. இந்த கவிதை எழுதியதற்காக அவர் ஊரை விட்டே தள்ளி வைக்கப்பட்டார். பிறகு அவர் வழக்கு தொடுத்து வெற்றி பெற்றார் என்பதை நாம் மனதிலே பதிவு செய்ய வேண்டும். அந்த கவிதை என்ன தெரியுங்களா? லட்சம் நபிகள் இருந்தும் ஏன் பாப்பா இல்லை ஒரு பெண் நபி. அவ்வளவுதான் கவிதை. இது கேட்கிற கேள்வி ஆயிரக்கணக்கான கேள்வி, மிகப்பெரிய ஆயுதம். லட்சம் நபிகள் இருந்தும் ஏன் பாப்பா இல்லை ஒரு பெண் நபி என்கின்ற ஹெஜ்ஜி ரசூல் அவர்களுடைய கவிதை காலம் உள்ள வரைக்கும் பேசப்படும். அப்பேற்பட்ட கவிதைகள். அது மாதிரிதான் பேராசிரியர் ராம சவுந்தரவள்ளி அவர்களுடைய கவிதை ஒண்ணு, நீங்க தூங்கினா கூட குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு கவிதை. அவங்க சொல்றாங்க, ஊரெல்லாம் பவர் கட் என்றாலும் இயந்திரங்கள் இயங்குகின்றன பெண்கள்னு முடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு மின்சாரமே இல்லாமல் போனாலும் கூட இந்த இயந்திரங்கள் இயங்குகின்றன என்று பெண்களை சொல்கிறார்கள். இயந்திரம் போல அவர்கள் இன்றைக்கும் நடத்தப்படுகிறார்கள் என்கின்ற விஷயத்தை, ஓய்வே இல்லாமல் அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த விஷயத்தை அவர்கள் பதிவு செய்வார்கள். நான் கூட என்னுடைய புது கவிதை ஹைக்கூ கவிதையில சொல்லியிருப்பேன், நம்ம வீட்டுல எல்லா அறைகளையும் எல்லோரும் தான் பயன்படுத்துகிறோம், ஆனால் அந்த சமையல் அறையை மட்டும் என் பெண்களுக்காகவே வைத்திருக்கிறோம் என்று இன்றைக்கும் தெரியவில்லை. ஆனால் சில குடும்பங்களிலே ஆண்களும் உதவுகிறார்கள் என்கின்ற அந்த விஷயத்தை நான் உண்மையா ஒத்துக்கவும் வேணும். நான் எழுதிய அந்த 3 வரி ஹைக்கூ இதுதான். சமையல் அறை எல்லோருக்குமான வீட்டில் எனக்கு மட்டும் எதற்கு சமையல் அறை? அவ்வளவுதான் அந்த கேள்வி. எல்லோருக்குமான வீடு, ஆனால் எனக்கு மட்டும் எதற்கு அந்த சமையல் அறை என்று. சோ இப்படியான கவிதையிலே நிறைய கவிதைகள், மனதை தொடும் கவிதைகளும் மனதை சுடும் கவிதைகளுமாக நிறைய இருக்கின்றன. கலை இலக்கியா என்கின்ற கவிஞர், அவருடைய கவிதை வரி இப்படி சொல்கிறது. இதுல வரதட்சணை கொடுமை நிறைய விஷயங்களை நம்ம யோசிச்சு பார்க்க வைக்கும் இந்த ஒரு 5 வரி கவிதை. அடிக்கடி நிகழ்கிறது எங்கள் ஊரில் கட்டி கொடுத்த பெண்ணை பிணமாக தூக்கி வருவது. அடிக்கடி நடக்குதான். ஆனால் இந்த யதார்த்தம் பாருங்க, இந்த உலகம் சமூகம் எப்படி இருக்கிறது என்பதையும் இயல்பையும் சொல்லி போகிறாள். அடிக்கடி நிகழ்கிறது எங்கள் ஊரில் கட்டி கொடுத்த பெண்ணை பிணமாக தூக்கி வருவது. பிணமாக்கப்பட்டதற்கான கோபத்தில் பலர் பொங்குவதும் பிறகு தன் வேலையை பார்ப்பதும் ஒரே மாதிரி நிகழ்கிறது என்று அவர் முடிக்கிறார். இதுதான் இன்றைக்கு யதார்த்தமாக இருக்கிறது. இப்படி பெண்ணியம் சார்ந்து பேசுகின்ற கவிதைகள், நிறைய கவிதைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. பழம்புரி ஜான் அவர்கள், வார்த்தை சித்தர், அவர் கவிதை குறித்து சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுவார், நினைக்கும் போதெல்லாம் எழுதுறது கவிதை இல்லையா, மனது கணக்கும் போது எழுதுவதுதான் கவிதைன்னு சொல்வார். மனசு கணக்கணும், கணக்கும் போது வருகின்றதுதான் கவிதை. மீண்டும் நான் நடை மறந்த நதியும் திசை மாறிய ஓடையும் என்கின்ற ஈரோடு தமிழன்மணியாவின் கவிதையை நான் திரும்பவும் சொல்றேன். வேற ஒரு கவிதை. உழைக்கின்ற ஜாதி ஒன்றாக இருக்கிறது, பிழைக்கின்ற ஜாதி ஒன்றாக இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் ஏழைகள் ஏழைகளாகவே இருக்கிறார்கள், பணக்காரர்கள் பணக்காரர்களாகவே இருக்கிறார்கள். ஐயா இந்த கவிதையிலே பதிவு செய்கின்றார், உழைக்க ஒரு சாதி, உறிஞ்சி பிழைக்க ஒரு சாதி, இந்த கிழட்டு நீதி கிளிபட போவது எந்த தேதி என்று கேட்பார். உழைக்க ஒரு சாதி, உறிஞ்சி பிழைக்க ஒரு சாதி, இந்த கிழட்டு நீதி, அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். இந்த கிழட்டு நீதி கிளிபட போவது எந்த தேதி என்று கேட்கின்ற அந்த கேள்வி, அதையும் நம்ம மறந்துடவே முடியாது. இப்படியான இந்த சமூகம் சார்ந்த விஷயங்களை பேசுகின்ற கவிதைகள் இருக்குது. பாரதி சொன்னான், சொல் புதிது பொருள் பிதிது
புதிது ஜோதிமிகு நவ கவிதை என்று. அந்த ஜோதிமிகு நவ கவிதை தான் இந்த நவீன கவிதை என்கின்ற புது கவிதை. வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் சொல்வது போல உள்ளத்தின் உணர்வை வெளிப்படுத்த உதவுவதுதான் அந்த கூடிய கருவிதான் கவிதைங்கிறார். கவிதை பித்தன் ஒரு கவிதையில சொல்வார், நம்மளுடைய இயல்பா நடக்கிற ஒவ்வொரு சாதாரண விஷயத்தையும் தான் பதிவு செய்யறாங்க. நம்ம ரோட்ல போகும்போது ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டு வந்தாலே நமக்கு உள்ளுக்குள்ள பயமா இருக்கும், ஒரு அச்ச உணர்வு நமக்கு இருக்கும். அதை பதிவு செய்யறாரு. எப்பேற்பட்ட அவருடைய அந்த உணர்வு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அபாய குரலில் அலறியபடி வரும் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுங்கள், ஏனெனில் அதன் நெற்றியில் ஒளிரும் அந்த சிவப்பு விளக்கு யாரோ ஒரு பெண்ணின் குங்குமமாக இருக்கலாம் என்று எழுப்பார். அந்த சிவப்பு விளக்கு யாரோ ஒரு பெண்ணினுடைய குங்குமமாக இருக்கும். அவளுடைய வாழ்க்கை, அவளுடைய கணவன் என்கின்ற விஷயத்தை எத்தனை படிமமாக, எத்தனை அழகாக இந்த கவிதை சொல்கிறது. இப்படி வலிமையான கவிதைகள் அவை. கவிஞன் அவன் கண்டு ரசித்ததை எல்லாம் கரைந்து விட போகிறது என்று சிறைப்படுத்தி விடுகிறான் வார்த்தைகளில் என்று கவிதையை பற்றி எழுதுகின்ற கவிஞனை பற்றி சொல்வோம். இயற்கை சார்ந்து கவிஞன் எழுதுபவை அந்த கவிதைகள் எல்லாம் மனம் வருடுகின்ற கவிதைகளாகவும், சமூகம் சார்ந்து எழுதுகின்ற கவிதைகள் எல்லாம் மனதை நெருடுகின்ற கவிதைகளாகவும், வருடும் கவிதையும் நெருடும் கவிதையுமாக மாற்றி மாற்றி பல கவிதைகளை தந்து கொண்டே இருக்கிறது இந்த இலக்கிய கவிதை உலகம். நம்ம யோசிச்சு பார்ப்போம், இன்னைக்கு பறவைகள் இருக்கு, இன்னைக்கு நம்ம மரம் இல்ல, தண்ணி இல்ல, மழை வரல, விவசாயி இன்னைக்கு நிலைமை இப்படி இருக்குது, எவ்வளவோ விஷயங்களை நம்ம பேசுறோம். ஆனால் என்ன விஷயத்துல நம்ம கோட்டை விடுறோங்கிற விஷயத்தையும் பார்க்கணும். நம்ம யோசிப்போமே, பறவைகள் சாப்பிடுது, பழம் சாப்பிடுது, நம்ம வைக்கிற உணவுகளை சாப்பிடுது, நெல்மணிகளை சாப்பிடுது. அந்த பறவைகள் உண்பதுல செரித்தது எல்லாம் உரமாகிறது, செரிக்காதது எல்லாம் மரமாகிறது. பாருங்க, பறவை நம்ம சாப்பிடுறது என்னவாகுதுன்னு யோசிச்சு பாக்குறோமா? பறவைகள் உண்பதிலே செரித்தது உரமாகிறது, செரிக்காதது மரமாகிறது. ஆனால் நம்ம மனிதர்கள் என்ன செய்யறோம்? கவிஞர் பாலாவினுடைய வரிகள், இந்த வரிகள், காற்று வந்து தொட்டதும் மரம் சங்கீதமானது, காற்று வந்து தொட்டதும் மரம் சங்கீதமானது, ஒரு மனிதன் வந்து தொட்டதும் மரம் விறகாகி போனது என்று எழுதி. உண்மை அதுதானே, மரம் விறகாகி போனது என்று எழுதுகிறார். நம்ம இளைஞர்கள் இன்றைக்கு திரைப்படம் இந்த சமூகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனாலும் கூட நம்ம எதுக்காக, என்னத்துக்காக இந்த வேலையை செய்யறோம்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய நிலையில இருக்கும். நம்ம அந்த முரண் பாருங்க, ஒரு முரண்ல மேத்தா அவர்கள் ஒரு கவிதையில சொல்வாரு. இது உண்மையிலேயே நெய்வேலியில டிசம்பர் 2003 மழையே இல்லைன்னு சொல்லிட்டு மழை வேண்டி திரை நட்சத்திரங்கள் எல்லாம் நெய்வேலிக்கு குவிஞ்சாங்க. அந்த நேரத்துல நடந்த ஒரு நிகழ்வை மேத்தா பதிவு செய்யறார். தண்ணீர் வேண்டி பிரம்மாண்டமான நட்சத்திர பேரணி, நடிகர்களை காண காத்து கிடக்கிற கூட்டம் கவலைப்பட்டது, மழை கெடுத்து விடுமோ என்று. தண்ணீர் வேண்டி பிரம்மாண்டமான நட்சத்திர பேரணி, நடிகர்களை காண காத்து கிடக்கிற கூட்டம் கவலைப்பட்டது, மழை கெடுத்து விடுமோ என்று எழுதுகின்ற பொழுது எத்தனை மோசமான நிலையில் மனிதர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. எதுக்குதாயா நம்ம போறோம், அது கூட தெரியாமையே போறோமே அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் கவலையாக இருக்கிறது. இந்த விவசாயம் குறித்து, ஜல்லிக்கட்டு குறித்தெல்லாம் அப்படியே எழுதி தள்ளின கவிதைகள், ஏகப்பட்ட கவிதைகள். உணர்ச்சி தான் அந்த கவிதைக்கு உயிர் நாடி. இந்த நவீன கவிதைகளுக்கு, எந்த ஒரு கவிதைக்குமே, இந்த ஜல்லிக்கட்டு நடந்த போதும் சரி, இந்த விவசாயிகளுடைய நிலையெல்லாம் இருக்கின்ற போதும், இது எல்லாத்தையும் கலந்து கட்டி நாம மீட்போமா தோற்போமான்னு ராஜமாணிக்கம் என்கின்ற பழனியை சார்ந்த வரத ராஜமாணிக்கம் அவருடைய பேர், அந்த கவிதையை ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. ஆடியிலே விதைப்பில்லை, அறுவடை நாள் நமக்கில்லை, பொலிவிழந்து பொங்கல் விழா போகியுடன் பழையனவாய் போய்விடுமோ. பழசெல்லாம் போகியில தூக்கி போட்டுருவோம். அந்த நிலையில பொலி விழந்து பொங்கல் விழா போகியுடன் பழையனவாய் போய் விடுமா. ஏறு தெழுவுதல் தமிழர் நம் 2000 ஆண்டு வீர விளையாட்டு, போராடி மீட்போமோ அல்லது சூதாடி தோற்போமோ என்று அந்த கவிதையை முடித்திருப்பார். இப்படி எல்லா விஷயத்திலும் கவிதைகள் சமூகம் சார்ந்து பேசிக்கொண்டே இருக்கின்றன, நம்மை சிந்திக்க வைத்துக் கொண்டே இருக்கின்றன. கவிஞர் பெண்ணியம் செல்வகுமாரி ஒரு கவிதையில, அவருடைய அகத்தி என்கின்ற கவிதையிலேயே சொல்லுவாங்க, பாரதி நீ சொன்ன காவிரி தென்பண்ணை பாலாறு திருமேனி செழித்த தமிழ்நாடுதான் இன்று தண்ணீரின்றி காணல் ஓட காய்ந்து கிடக்கும் மணல் பரப்புகள், அணைக்கட்டுகளின் அடியில் விவசாயிகளின் கண்ணீர் ஓடை என்று எழுதுவார்.
அணைக்கட்டுக்கு அடியில ஓடுறது விவசாயினுடைய கண்ணீர் ஓடைதானே ஒழிய காணல் நீர் தான் ஓடுகிறது என்று தன்னுடைய இன்றைக்கு விவசாயிகளுடைய நிலை குறித்தும் அவர் பேசுவார். இப்படி சொல்லிக்கொண்டே போக நிறைய கவிதைகள் இருந்தாலும் நேரம் என்பது கடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு பெண் ஆண் பெண் எல்லாம் தாண்டி மூன்றாவது பாலினம் அவர்களை நாம் விட்டுவிட முடியாது. இன்றைக்கு எத்தனை தன்னம்பிக்கையோடு அவர்கள் மேலே வருகிறார்கள். அவர்களே தங்களுடைய கவிதைகளை படைக்கின்றார்கள். திருநங்கை திருநம்பி என்று நாம் பேசுகிறோம். சந்தி பிழை போன்ற சந்ததி பிழை நாங்கள் காலத்தின் பேரேட்டை கடவுள் திருத்தட்டும் என்று எழுதினார் அன்றைக்கு காமராசர் என்கின்ற கவிஞர். ஆனால் இன்றைக்கு மாற்று பாலினத்தவர் அவர்களுடைய பாதுகாப்பு சட்ட மசோதா என்பது 2014 நாடாளுமன்ற மாநிலங்களவையிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் இங்கே பார்க்கணும். மூன்றாம் பாலினம் என்று எங்களை அழைக்காதீர்கள், பாலின சிறுபான்மையினர் என்று கூப்பிடுங்கள் என்கிறார்கள். கல்விக்கும் வேலையின்மைக்கும் அதற்கான இடஒதுக்கீடு எங்களுக்கு கிடைக்கும் வரை போராடுவோம் என்று அவர்களை போராட வைத்திருக்கின்ற கவிதைகளும் இருக்கிறது. ஒரு கவிஞன் எழுதினான் எதிர்மறையாக, கள்ளிப்பாலையே கொடுத்திருக்கலாம் காலம் முழுவதும் அளவிடாமல் மூன்றாம் பால் என்று. அவர்கள் எத்தனை வருத்தத்தை, ஆனால் நேர்மறையாக ஒரு மூன்றாம் பாலினம் சார்ந்த ஒரு கவிதை அவங்க சொல்றாங்க, விடு வழிய விடு, சுவாசிக்க விடு, எனக்கும் பங்குண்டு பூமி காற்றில் என்று எழுதுகிறார். எங்களையும் சுவாசிக்க விடுங்கய்யா, நாங்களும் வாழணும், சுவாசிக்க விடு, எனக்கும் பங்குண்டு பூமி காற்றில் என்று. இன்னொரு கவிஞன் எழுதினான், குறித்துக்கொள் உன்னை ஆண் பெண் என குறித்துக் கொள்கிறேன் என மனித குலம் என்று. இப்படியான கவிதைகளை எல்லாம் இன்றைக்கு நவீன கவிதைகள் நிறைய கொடுத்து கொண்டே இருக்கின்றன. இப்படி நவீன கவிதைகள் மிகப்பெரிய ஆயுதங்களாக நம்மிடையே இருந்து கொண்டே இருக்கின்றன. சொல்லிக்கொண்டே போக நிறைய இருந்தாலும் ஐயா அவர்களுக்கு பிடித்த கவிதையை வைஜெயந்தி அக்காவும் இந்த கவிதையை மேடைகளில் கேட்டிருப்பீர்கள். ஆனாலும் ஒரு முறை அந்த கவிதையை ஏமா நீங்க சொல்லல அப்படின்னு சொல்லி நீங்க கார்ல வரும்போது கேட்டீங்க ஐயா. போன வாரம் அந்த தலைப்பு தான், அதனால நான் போன வாரம் சொன்னதுனால இந்த வாரம் சொல்லலைன்னு. அம்மா அது எவ்வளவு நல்ல கவிதை தெரியுமா அப்படின்னு. இது எங்க ஐயாவுக்கான சிறப்பு கவிதை, ஐயாவுக்காக சொல்லப்படுகின்ற கவிதை, வெளிநாட்டு கவிதை. உண்மையிலேயே வெளிநாடு போய் வாழ்கின்றவர்களுடைய கஷ்டம் என்னங்கிறத சொல்லி நிறைய கவிதைகள் இருந்தாலும் இந்த கவிதை என்னுடைய மனது தொட்ட கவிதை, ஐயா அவர்களுக்கும் பிடித்த கவிதை. என்னன்னா, வெளிநாடுகளுக்கு ஒரு துபாய் கவிதை, விகடன்ல வந்த கவிதை தான். துபாயிலிருந்து அனுப்பிய பணத்தில் குடிசை வீட மாத்தி மச்சு வீடு கட்டியாச்சு, மலை அடிவாரத்தில் 1000 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டாச்சு. 1000 வாங்க முடியாது, ஆனாலும் வாங்கி போடுற அளவுக்கு அங்க சம்பாதிக்கிறாங்க எல்லாம். ஆனால் எல்லாம் முடிந்து நரைத்த தலையும் தங்க பல்லுமாய் கணவன் வந்த போது இளமை தொலைஞ்சு போச்சுன்னு அந்த கவிதை முடியும். இளமையை தொலைத்து விட்டு அவர்கள் வாடுகின்ற அந்த நிலை என்பது எத்தனை மோசமானது. இன்றைக்கு கணவன் கட்டிய மனைவியை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போகிறார். அந்த வெளிநாட்டில் இருக்கின்ற கணவனுக்கு ஒரு மனைவி எழுதிய அந்த கடிதம் மிக அருமையான ஒரு கடிதம். அது கடிதம் அல்ல, அது கவிதை. அந்த கவிதை இந்த கவிதை தான். என்னன்னா, வெளிநாடுன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வர முடியும், 2 மாசம் தான் லீவ் தருவாங்க. அது அருமையா அதுல பதிவு பண்ணிருப்பாங்க. கணவனோடு 2 மாதங்கள், கனவுகளோடு 22 மாதங்கள். அவள் எழுதுவது அதுதான். கணவனோடு 2 மாதங்கள், கனவுகளோடு 22 மாதங்கள். 12 வருடங்களுக்கு ஒரு முறை குறிஞ்சி, 5 வருடங்களுக்கு ஒரு முறை ஒலிம்பிக், 4 வருடங்களுக்கு ஒரு முறை உலகக்கோப்பை, 2 வருடங்களுக்கு ஒரு முறை கணவன் என்று அவள் எழுதுவாள். அவ சொல்லுவா அந்த கவிதையில, கடிதமா என்கின்ற அந்த கவிதையில, தவணை முறையில் வாழ்வதற்கு வாழ்க்கை என்ன வட்டி கிடையா? தவணை முறையில் வந்து போறதுக்கு நீ அனுப்புகின்ற அந்த விரைவு தபாலில் காசோலை வரும் காதல் வருமா? நீ இழுத்து சென்ற பெட்டியில் ஒட்டி இருக்கிறது என்னுடைய இதயம், அனுமதிக்கப்பட்ட எடையை விட அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி அதை விமான நிலையத்திலேயே விட்டு போய்விட்டாயா? ஈச்சமரம் பக்கத்திலிருந்து நீ அனுப்புகின்ற புகைப்படத்தை பார்க்கின்ற பொழுது பட்டமரமாய் போன நம் பரிதாபம் புரியாமல் நீ அனுப்புகின்றாய். என் அன்பு கனவா, அடுத்த முறையாவது விசாரித்து விட்டு போக வராதே, விசா ரத்து செய்து விட்டு வா என்று அவள் அந்த கவிதையை எழுதுவாள். அப்படியான பல நல்ல கவிதைகள் எல்லாம் இருக்கின்றன. இன்றைக்கு இளைய தலைமுறை மூத்த தலைமுறையை கொஞ்சமாவது புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக அவர்கள் புரிய வைக்கக்கூடிய பல கவிதைகள் நம்மோடு இருந்தாலும் ஒரே ஒரு கவிதை, இதுதான் நிறைவு கவிதை. இளைய தலைமுறைக்கு சொல்லுகின்ற கவிதை. என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு அம்மா
அனாதை இல்லத்துல இருக்கிறா. ஆனா பிள்ளைகள் எல்லாம் வீட்டில் இருக்கிறார்கள். பையன் எப்பயோ ஒருக்கா போய் வருவான். அதையும் நிறுத்திட்டான், கடிதம் மட்டுமே போட்டான். அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, அடுத்த கடிதத்துல எழுதினாங்க, மகனே, அடுத்த முறை நீ எனக்கு கடிதம் எழுதும் போது தயவு செய்து அந்த அஞ்சல் தலையை சோற்று பருக்கை வைத்து ஒட்டி அனுப்பாதே, உன் எச்சிலை தொட்டு ஒட்டி அனுப்பு. ஏனென்றால் உன் இதயத்தில் இல்லாத ஈரம் எனக்கு அந்த எச்சிலாவது கிடைக்கட்டும் என்று அந்த தாய் சொன்னாள். உண்மையிலேயே எத்தனை வலியோடு அந்த கவிதையை எழுதியிருப்பாள் என்று. அன்பான நண்பர்களே, இத்தனை நேரம் நவீன கவிதை குறித்து நான் பேசிக்கொண்டே போவேன், எனக்கு நேரமே தெரியாது. என்றாலும் கூட ரசிக்க ரசிக்க என்னை பேச வைத்து நீங்களும் ரசித்திருக்கின்ற இந்த நேரம் என்பது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் என்று சொல்லி, இத்தகைய புது கவிதைகள் எல்லாம் சமூகத்தை பழுது பார்க்கின்ற கவிதைகளாக அமைந்திருக்கின்றன. இந்த கவிதைகளை மேலும் மேலும் நாம் இளைஞர்களை ஊக்குவிப்போம் என்று சொல்லி, இந்த அருமையான நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அம்மா. தமிழ் கேட்க எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை என்பதை சொல்லி, தமிழ் பாசம் ஊட்டும் கவிதைகளை சொல்லி, எறும்புகளுக்காக வருந்தும் மனிதநேயமிக்க குழந்தைகளின் உள்ளங்களை பேசும் கவிதைகளை சொல்லி, சாதி பூசிய சுவர்களை சுட்டி சமய சண்டைகளை எதிர்த்த கவிதைகளை காட்டி, அக்கிரணையின் அறிவு கூர்மையையும் மிகச் சிறப்பாக பேசிய கவிதைகளுக்கு நன்றி. பகுத்தறிவு பேசும் கவிதைகள் இன்றைய மூட நம்பிக்கைகளை தகர்த்தது. ஆற்றல் மிகுந்த கவிதைகள் அருமை அம்மா. வறுமை பேசும் கவிதைகள் வாழ்க்கையை பேசி தமிழுக்கு வளம் சேர்த்தன. உங்களின் கவிதை தமிழுக்கு நன்றி. இந்த நேரம் அரங்க தலைவரிடம் இந்த மேடை. ஐயா, எல்லோருக்கும் வணக்கம். ஒரு அருமையான உரை கேட்ட நிறைவு நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த அம்மா அவர்கள் நம்முடைய மனதை திசைந்து விட்டார். எறும்புக்கு என்ன உடம்பு சரியில்லையான்னு கேக்குது ஒரு குழந்தைன்னா, எறும்பு மருந்து வாங்க போறவன்ட்ட ஏன் நம்ம வீட்டு எறும்புக்கெல்லாம் உடம்பு சரியில்லையான்னு கேட்கக்கூடிய கேள்வி இருக்கே, அது ஒரு கவிஞனுக்குத்தான் தோன்றும். அதை நம்முடைய அம்மையார் அவர்கள் ரொம்ப அழகாக எடுத்து காட்டினார்கள். குழந்தை அவன் மருந்து வாங்க போனவன் திரும்பி வந்துட்டான். ஒரு எறும்பை கூட கொல்லக்கூடாது என்று நினைக்கக்கூடிய குழந்தை மனம் பின்னாலே முதிர்ச்சி அடைகிற போது இந்த வாழ்க்கை அவனை யாரை வேண்டுமானாலும் கொள்ளலாம் என்ற நிலைக்கு ஆளாக்கி விடுகிறது அல்லவா? அதுதான் மனிதனுடைய வளர்ச்சி, தவறான வளர்ச்சி. மிக அருமையாக அவர்கள் தமிழ்தானே என்று நினைத்து விடார்கள், தமிழ் தேனே என்று நினையுங்கள் என்று சொன்னார்கள். அவைகள் எல்லாமே நம்முடைய நெஞ்சிலே தங்கி இருக்கின்றன. அவர்கள் சொன்ன ஒவ்வொரு கவிதையும், அது தமிழை பற்றி சொன்னதாக இருந்தாலும் சரி, குழந்தைகளை பற்றி சொன்னதாக இருந்தாலும், எதாக இருந்தாலும் நம்முடைய மனதை தைக்கக்கூடிய கவிதைகளாக அமைந்தன. வறுமையை அவர்கள் சொல்லியிருக்கிற கவிதைகள் மிக அருமையாக எடுத்து காட்டியிருக்கின்றன. இந்த அருமையான நேரத்தை, இந்த நேரத்தை மிகச் சிறந்த நேரமாக ஆக்கிய அம்மையார் அவர்களுக்கு நம்முடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா நல்லா பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்கள பேச அழைத்த போதே ஒரு நல்ல பேச்சை கேட்கணும்னு நினைச்சுதான் நம்ம கூப்பிட்டோம். ஆனா இவ்வளவு நல்ல பேச்சு கிடைக்கும்னு நம்ம நினைக்கல. அருமையான பேச்சு கிடைத்தது, நன்றாக கேட்டு மகிழ்ந்தோம். அவர்களுக்கு நம்ம தமிழ்ச்சங்கம் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. எனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு கவிதை தொகுப்பு, ஒரு சமரக்காரனின் கவிதை மயிர்கள். அந்த கவிதை தொகுப்போட தலைப்பே தொட்டிலில் கிடந்த குழந்தைக்கு முத்தமிட்டார் அப்பா, கன்னத்தில் ஒட்டி இருந்தன ஓரிரண்டு முடிகள், எந்த சாதிக்காரனின் அழுக்கு மயிரோ என்று அந்த முதல் கவிதை எழுதியிருப்பார். இன்றைய புது கவிதைகள் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தும். அதை அடுத்த தலைமுறைக்கு உணர வைத்த அருமையான நிகழ்வு இன்றைய நிகழ்வு என்று சொல்லி, வழக்கம் போல பின்னூட்டம் வழங்குவதற்காக எங்களுடைய செந்தில் ஐயா, அவரை தொடர்ந்து மாறன் ஐயா, அவரை தொடர்ந்து ஜெகதா ஐயசாமி ஐயா, இடையிலே எங்களுடைய ஜே கண்ணன் ஐயா. ஐயா செந்தில் ஐயா, அன்மிட் பண்ணீங்க, பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா? நம்ம தமிழ் சங்கத்துக்கு முதல்ல பெரிய பாராட்டை கொடுக்கணும். ஏன்னா
எப்படி சொல்றதுன்னு கேட்டா, நம்ம எல்லாம் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே இந்த யூடியூப்லயும் சோசியல் மீடியாலையும் வர்ற இந்த ஒரு சில பேச்சாளர்களுடைய பேச்சையே தான் நம்ம கேட்டு கேட்டு தமிழ்ல வந்து பேச்சாளர்களே ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க, ரொம்ப குறைவான எண்ணிக்கையில இருக்காங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க வேலையில, நம்ம தமிழ்ச்சங்கம் திருவாரூர் தமிழ்ச்சங்கம் வந்து கிட்டத்தட்ட 70 வாரங்களாய் 70 கூட்டங்களை வந்து வித்தியாசமான ஆட்களை கொண்டாந்து நடத்தி அவங்களோட பெருமையை வந்து நம்மளுக்கு உணரச் செய்திருக்கிறதுக்கு நம்ம தமிழ்ச்சங்கத்துக்கு பெரிய ஒரு நன்றியை முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில இன்றைய உரை, அம்மாவினுடைய உரை வந்து உரைன்னு சொல்லக்கூடாது, இன்னைக்கு முழுக்க கவிதைகள் தான். அவ்வளவுமே ஒவ்வொன்றும் இத பத்தி இது பின்னூட்டம் பத்தி பேசுறதுக்கே நம்ம ஒரு நாள் தனி இது கூட்டம் வைக்கலாம், இணையவழி கூட்டம் வைக்கலாம் இந்த பின்னூட்டத்துக்கு மட்டுமே. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பேசியிருக்காங்க. கொஞ்சம் பேசினாலும் ஒவ்வொன்றும் வந்து நச்சுன்னு தலையில அடிக்கிற மாதிரியான கவிதைகள். அதுக்கு வந்து நம்ம அம்மாவுக்கு மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுல வந்து சிறகு இருந்தால் போதும், வானம் சிறியதுதான். எடுத்துனே ஆரம்பிச்சோன்னே சொல்லிட்டாங்க, சிறகு இருந்தால் போதும், வானம் சிறியதுதான். அப்போ உன்னோட முயற்சி இருந்தால் போதும், அதோட அர்த்தம் அதுதானே. உனக்கு முயற்சி இருந்தா போதும், எதையுமே எளியதுதான் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய கவிதைகளை ஆரம்பிச்சாங்க. அப்புறம் வந்து ரோஜா பூப்பதை எழுதுவது கவிதை அல்ல, நீ படிக்கக்கூடிய கவிதையில இருந்து ஒரு ரோஜா உன் மனதில் பூக்க வேண்டும். அருமை இல்லவா? எடுத்து ஆரம்பத்திலே அசைத்துட்டாங்க. அப்புறம் நம்மளுக்கெல்லாம் இப்ப இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்ன இன்னைக்கு கவிதையை பத்தி ஒரு கூட்டமா அப்படின்னு கூட ஒரு எல்லாருக்கும் ஒரு இதா இருந்திருக்கும். அதுக்குதான் அதுக்கும் அவங்க சொல்றாங்க, பூகம்ப ஓசையிலே, பூகம்பம் நடக்கும்போது பூகம்ப ஓசையிலே பூக்கள் பூக்கும் ஓசையை உணரக்கூடியவனுக்கு தான் அந்த கவிதையோட அருமை புரியும். அதனால கவிதைன்னு உள்ள வந்துட்டோம்னா, அந்த மென்டாலிட்டி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு அந்த கவிதையை ரசிக்கக்கூடிய நம்மளுக்கு தன்மை கிடைக்கும். அப்புறம் ஹோமரோட இலியட் ஒடிசியை எடுத்துட்டு அந்த மாபெரும் மன்னன் வந்து இலக்கியத்தை எடுத்துக்கிட்டு தான் அவன் போருக்கே போயிருக்கான். அப்படிங்கிற வகையில அவனுக்கு வந்து எவ்வளவோ ஒரு இலக்கியத்தோட ஆர்வம் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு எல்லாம் தேவைங்கிறத அம்மா காட்டியிருக்கிறாங்க. அடுத்து முக்கியமான ஒரு வார்த்தை சொன்னாங்க, தமிழிலிருந்து கருத்துக்களை வேண்டுமானால் நீங்கள் மொழியாக்கம் செய்யலாம், ஆனால் தமிழில் உள்ள அழகை மொழியாக்கம் செய்யவே முடியாது, அந்த அழகை வேறு ஒரு மொழியில் ஆக்கம் செய்யவே முடியாது என்று ஒரு ரஷ்ய அறிஞர் சொல்லியிருந்ததை அம்மா அவர்கள் சொன்னார்கள். அப்புறம் வந்து எல்லாம் அப்படியே வந்துகிட்டே இருக்கு, சொல்ல சாதம் சிந்தாம சாப்பிடுமா அப்படின்னு சொல்றதுக்கு, சிந்தாம சாப்பிட்டா எறும்புக்கு எங்கம்மா சோறு கிடைக்கும்னு கேட்கறது வந்து ஒரு குழந்தையோட மனிதாபிமானத்தை வந்து குறிக்கதாவது. அதே போல எறும்பு மருந்து, ஐயா சொன்ன மாதிரி அந்த எறும்பு மருந்துன்னு சொல்லும் போதே அந்த எறும்புக்கு என்ன நோயா இருக்குமோன்னு நினைக்கிறேன். நம்ம எங்க எறும்பு கொல்றதுல மனசு இருக்கிறப்ப எறும்புக்கு ஒரு நோய் இருக்கா அப்படின்னு அந்த குழந்தை நினைக்குது. அதுக்காக நம்ம எல்லாம் குழந்தையாவே இருந்திருக்கணும். இன்னைக்கு இருக்கிற கஷ்டங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம குழந்தையா இருந்தப்ப எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தோமோ அந்த மகிழ்ச்சி இப்ப இல்ல. அந்த வகையில எல்லாருமே குழந்தையா இருந்துட்டா இந்த பூமி பந்து வந்து என்றுமே வந்து சிறந்த முறையிலே இயங்கி கொண்டிருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு பகுத்தறிவு கருத்துக்கள் எல்லாம் சொன்னாங்க கிளி ஜோசியத்தை பத்தி எல்லாம். அப்புறம் முக்கியமா அரியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணுன்னு நம்ம கிராமத்துல சாதாரணமா சொல்லுவாங்க. அந்த மாதிரி 3 கோடை இப்படி போடுறதுக்கும் 3 கோடை ஹாரிசாண்டலா போடுறதுக்கும் டிஃபரன்ஸ் சொன்னாங்க. நீ மொத்தத்துல அடிச்சுக்காம இருறா, அது போகுண்டா, சண்டை இல்லாமல் இருப்போடு அப்படின்னு சொன்னாங்க. அந்த கவிதைகள் எல்லாம் ரொம்ப அருமை. மொத்தத்துல இன்றைய நிகழ்வு நம்ம தமிழ்ச்சங்கத்துக்கு ஒரு மாபெரும் சிறந்த ஒரு நிகழ்வு. அதே போல முகவை மாவட்டத்திலிருந்து அங்க ஏற்கனவே மகிபாலன் பட்டியல வந்து கணியன் பூங்குன்றனார் வந்து புறநானூற்று கவிதைகளை வந்து நமக்கு யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு ஒரு பெரிய தத்துவத்தையே கொடுத்தவர். அந்த பகுதியிலிருந்து இன்றைக்கு நமது மாணவர் சிவ பிரகதீஷ் அவர்கள் ரொம்ப தெளிவான உச்சரிப்போட அந்த புறநானூற்று கவிதையை வந்து அருமையா சொன்னார். அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. மருத்துவர், அவரை தொடர்ந்து இன்ஜினியர், அவரை தொடர்ந்து ஆடிட்டர்னு தமிழ் பேச தொடங்கிட்டா வைத்தியந்தி அம்மா எங்க நிலைமையெல்லாம் என்னங்கிற கவலை இருக்கு. வைத்தியந்தி அம்மா நீங்க நிச்சயமா பேசலாம், உங்களுக்கு ஒரு சிறப்புரைக்கான நேரம் இருக்குது. உங்க பேரை விட்டுட்டு கோச்சிக்க வேண்டாம், ஏன்னா நீங்க எங்களுக்காக வரல, அம்மாவுக்காக வந்திருக்கிறீங்க. அதனால அம்மா, நாங்க மைக் டெஸ்டிங்னு ஆரம்பிக்கிறது இல்ல, எங்களுடைய உரை கேட்கிறதா என்று மட்டும்தான் கேட்டுக்கொள்வது வழக்கம். கேக்குதாங்க? நல்லா கேக்குது. போற்றுதலுக்கும்
பெரும் மரியாதைக்கும் உரிய திருவாரூர் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் ஐயா அவர்களே, இன்று கவி அருவியாய் பேருரை ஆற்றிய வெற்றி செல்வி அம்மா அவர்களே, தமிழ் ஆர்வலர்களே, தமிழ்ச்சங்கத்தின் நிர்வாகிகளே, நான் பெரிதும் போற்றும் மாணவ மாணவியர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். தலைவர் ஐயா அவர்கள் முதல் உரையில் இன்று முழுக்கவே கவிதையை சார்ந்தே இருந்தது எல்லாருடைய உரையுமே. தலைவர் ஐயா உரையின் போது அவருடைய ஊருக்கே உரிய காளமேக புலவரை பற்றி, திருவாரூரை சேர்ந்த இரட்டை புலவர்களை பற்றி, எப்படி ஒரு வரியில் ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம், அது விடுபட்டு போனால் எந்த அளவுக்கு கவிதையின் அழகே குறைந்து விடும், அதை நிரப்புவதில் எவ்வளவு பெரிய திறமை தேவை என்பதையெல்லாம் விளக்கிய போது எனக்கு இன்னொரு சம்பவமும் நினைவு வந்தது. எங்கள் தங்கம் என்கிற படம் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய தயாரிப்பில் உருவாகி கொண்டிருந்த போது வாலி அவர்கள் ஒரு பாடல் எழுதினாராம், நான் அளவோடு ரசிப்பவன் என்கிற பாடல். அது அதற்கு இரண்டாவது வரி அவருக்கு வரவே இல்லையாம். அதை தாண்டி அன்பின் அழகோடு தழுவி உறவோடு பழகி உயிராக நினைப்பவன் எல்லாம் எழுதி விட்டாராம். ஆனால் இந்த இரண்டாவது வரிக்காக அவர் திணறி கொண்டிருந்த போது, சொந்த படம் என்பதால் கலைஞர் கருணாநிதியும் அடிக்கடி ஸ்டுடியோக்களுக்கு வருவது வழக்கம். அவர் வந்த போது அவரிடம் சொல்லி இருக்கிறார்கள், இந்த வரி அமைய மாட்டேங்குது என்று. அப்போ உடனடியாக கேஷுவலா சொன்னாராம், நான் அளவோடு ரசிப்பவன், எதையும் அளவின்றி கொடுப்பவன் எழுதிக்கோங்கயா அப்படின்னு. அது அந்த இடத்துக்கும் ரொம்ப பொருத்தமாவும் அமைந்ததா, எம்ஜிஆரை பற்றி சொல்வதற்கும் சரியாக இருந்ததா மேடம்? இல்ல நீங்க பாருங்க, நீங்க பேசுங்க. அந்த அளவுக்கு பொருத்தமாக இருந்ததாம். எனக்கு உடனே நினைவு வந்தது, இந்த திருவாரூர், நாகப்பட்டினம், நாகூர்காரர்களுக்கு இதெல்லாம் கைவந்த கலையில வாய்வந்த கலை போலும் என்று. அதை நினைவுபடுத்திய ஐயாவுக்கு நன்றி. அடுத்தது ராமநாதபுரம் சிறுவர் செல்வன் சிவபிரகதீஸ்வரன் அவர்களை பற்றி, நாங்கள் தான் ஆயில் திருவாரூர் நாகப்பட்டினம் தாண்டி ராமநாதபுரம் வரை சென்று எடுப்பவர்கள், ஓஎன்ஜிசி காரர்கள். நமது தமிழ்ச்சங்கமும் தமிழை தேடி திருவாரூர் நாகப்பட்டினம் தாண்டி ராமநாதபுரம் வரை சென்றிருப்பது எனக்கு தொழில் சார்ந்த நன்மையையும் தொழில் சார்ந்த சந்தோஷத்தையும் அளிக்கிறது. சிறப்பாக பேசினீர்கள் தம்பி. இப்போதெல்லாம் எங்கே உன் மகன் என்று கேட்டால் எங்கேயோ டாஸ்மாகில் மட்டையாகி இருப்பான் என்று சொல்லக்கூடிய நிலையில், எங்கே உன் மகன் என்ற கேள்விக்கு புறநானூற்றில் அந்த புலி பிறந்திருந்த குகை என் வயிற்றில் இருக்கிறது, அது இப்போது போருக்கு சென்றிருக்கும் என்று சொன்ன தாயை பற்றி நீங்கள் தெளிவாக சொன்ன போது சிலிர்த்தது. மிக அருமை, வாழ்த்துக்கள். அடுத்து நமது சிறப்பு பேச்சாளர் அம்மா அவர்களை பற்றி, ஐயா இந்த தலைப்பினை ஏன் ஒரு பெண் பேச்சாளரிடம் கொடுத்து பேச வைத்தார் என்று நான் யோசித்து பார்த்தேன். அப்புறம்தான் ஞாபகம் வந்தது. அதாவது ஒரு விஷயத்தை அழகுபட சொல்லிக் கொடுப்பதில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொல்வார்கள். ஒரு அப்பாவிடம் சிறுவனுக்கு அச்சரம் சொல்லிக் கொடுங்கள் என்றால், சொல்லிக் கொடுத்த பிறகு அதுக்கு அடுத்த எழுத்து என்ன என்று கேட்பாராம். அவன் முழிச்சுக்கிட்டே இருந்தான் அப்படின்னா தலையில ஓங்கி ஒரு கொட்டு வைப்பாராம், இல்லைன்னா துறையில கிள்ளுவாராம். அவன் அப்படின்னு கத்துவானா, இதுதான் ஆக்கு அடுத்த எழுத்து அப்படின்னு. அதே இது ஒரு அம்மா எப்படி கொடுப்பாங்களா, கண்ணா ஆக்கு அடுத்த எழுத்து என்ன தெரியுமா அப்படின்ட்டு ஒரு சாக்லேட் எடுத்து அவன் வாய்க்கிட்ட கொண்டு போவாங்களாம். அவன் அப்படின்னு, இதுதான் அதுக்கு அடுத்த எழுத்து அப்படின்னு. அம்மா அவர்களே, சமூக பார்வையில் நவீன கவிதைகள் இருக்கின்ற சமூக பார்வையை எங்களுக்கு கிட்டத்தட்ட சாக்லேட் எடுத்து எடுத்து எங்கள் வாயில் ஊட்டியபடி நீங்கள் சொல்லிக் கொடுத்த அத்தனையும் எங்கள் மனதில் பதிந்திருக்கிறது. அதுவும் விலங்கியல் துறையை சேர்ந்தவர்கள், நீங்கள் விலங்கியல் துறைக்கு மாறி எங்களுக்கு தமிழை விளங்க வைத்ததற்கு மிக்க நன்றி. எனக்கு தெரிந்து தான் கல்லூரியில் படிக்கின்ற போதே தன்னுடைய படைப்பு கல்லூரி மாணவர்களுக்கான பாடப்புத்தகமாக அமைந்த பெருமை வைரமுத்து அவர்களுக்கு உண்டு. உங்களுக்கு நீங்கள் பள்ளி ஆசிரியராக இருக்கும் போதே உங்களுடைய தமிழ் கவிதை புத்தகம் முதுகலை மாணவர்களுக்கான பாடமாக அமைந்திருக்கிறது என்பதை தெரிய வந்த போது மிகவும் சிலிர்ப்பாகவும் இருந்தது, மிகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. மிகச்சிறந்த வாழ்த்துக்கள். மழை விட்டாலும் தூவானம் விடாது என்பார்கள். நீங்கள் இவ்வளவு கவி மழையை கொட்டி இருக்கிறீர்கள். ஒரு இரண்டு என் மனதுக்கும் வருகிறது, அதையும் இந்த அவையில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவையும் சமூக பார்வை குறித்த நவீன கவிதைகள் தான். முன்பு ஒரு முறை எழுதப்பட்டது, விதவை என்று எழுதினேன், அந்த வார்த்தையில் கூட பொட்டு இல்லையே. பெண்களே, உங்களுக்கு சமூகம் மட்டுமல்ல, இந்த மொழி கூட பொட்டு வைக்க அனுமதிக்கவில்லையே என்று ஒரு புது கவிதை வந்தது. இது நான் கல்லூரியில் இருந்த காலத்தில் எல்லோரையும் கலக்கிய ஒரு கவிதைகளில் ஒன்று.
ஆனால் அதற்கு டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தனக்கே உரிய வகையில் ஒரு பதில் கவிதையும் கொடுத்தார். விதவை என்று வடமொழியில் எழுதினால் தான் பொட்டு வைக்க முடியாது, கைம்பெண் என்று தமிழில் எழுதி ஒரு பொட்டுக்கு 2 பொட்டு வைக்கலாம் என்று. அதை சொல்லிவிட்டு அவர் சொல்வார், இதற்காக நான் அந்த கவிஞனை வெற்றி கொண்டு விட்டேன் என்று அர்த்தம் இல்லை, என் தமிழை காப்பாற்ற வேண்டும் அல்லவா. அதாவது தமிழின் பெருமை, சமூக பார்வை கொண்ட மொழி நம் தமிழ் மொழி, நமது கலாச்சாரம் என்பதை இதைவிட அழகாக எப்படி சொல்லிவிட முடியும். இன்னொரு ஒரு சிறிய கவிதை. கல்வித்துறை ஊக்குவிக்கவில்லை, இளைய தலைமுறை பின்வாங்குகிறது. எத்தனை அர்த்தங்கள் பாருங்கள். கல்வித்துறை ஊக்குவிக்கவில்லை என்றால் உற்சாகம் தருவதில்லை, எனவே இளைய தலைமுறை தன்னம்பிக்கையின்றி பின்வாங்குகிறது என்ற ஒரு அர்த்தம் இருந்தாலும், ஊக்கு என்பது தமிழ் வார்த்தை, பின் என்பது ஆங்கில வார்த்தை. தமிழ் கல்வித்துறை தமிழை வளர்க்கவில்லை, எனவேதான் ஆங்கில கல்விக்கு போகிறார்கள் மாணவர்கள் என்பதை இதை விட அழகாக தெளிவாக எப்படி சொல்ல முடியும். கல்வித்துறை ஊக்குவிக்கவில்லை, நீங்கள் ஊக்குவிட்டு இருந்தால் நாங்கள் ஏன் பின்வாங்க போகிறோம், இளைய தலைமுறை பின்வாங்குகிறது. அழகான கவிதை. இதை இரண்டையும் எனக்கு ஞாபகப்படுத்தியது உங்களுடைய கவி பேருரை. அம்மா, ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கிறேன். உங்களுடைய தமிழ் பற்றிய கவிதைகள், குழந்தைகள் பற்றிய கவிதைகள், சாதி, மதம், வறுமை, விவசாயி, 3ஆம் பாலினம் என்று எல்லாவற்றையும் தொட்டு காட்டினீர்கள். குறிப்பாக அந்த எறும்பு மருந்து எல்லோர் மனதையும் தொட்டு இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு அதே குழந்தை கவிதை கூட ஒன்று உண்டு. மழை வந்தது, குடையை விரித்தேன், பையன் கேட்டான் குடை நனையுமே என்று. குழந்தை மனதை பற்றிய அதுவும் ஒரு கவிதை. உங்களுக்கு ஒரு உறுதிமொழி தருகிறேன் அம்மா. சமையல் அறையை என் மனைவியுடன் பகிர்ந்து கொள்ளும் உறுதியை இன்று முதல் எடுத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. எங்களுக்கெல்லாம் அது தரப்பட்டிருக்கிறது, நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள். இந்த தகவலோடு மிக சிறப்பான பின்னூட்டம் வழங்கினீர்கள். அண்ணன் செந்தில் இருந்து ஆமாங்கிறாங்க, அதனால எங்கள் அணியில் அண்ணனை சேர்த்துட்டு ஜே கண்ணன் ஐயா அவர்கள். வருஷமா நீங்களும் ஒரு பின்னூட்டம் தரலாம். நீங்க ஜே கண்ணன் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். திருச்சியிலிருந்து ஜே கண்ணன் பேசுறேன். இன்னைக்கு அருமையான கவிதை. இன்னும் ரொம்ப நேரம் பேசியிருக்கலாம், அதுக்குள்ள முடிச்சது புதுக்கவிதை மாதிரி ரொம்ப குயிக்கா முடிச்சுட்டாங்க. அதாவது தமிழ்ல மொழிபெயர்க்கலாம், ஆனா அதோட நயத்தையும் சுவையும் மொழிபெயர்க்க முடியாது அப்படின்னு சொன்னது ரொம்ப அருமை. எப்படின்னா, இந்த புது கவிதைங்கிறது புதுக்க விதை, புது கவிதை, புது கவிதை அப்படின்னு நம்ம இப்படி எப்படி வேணாலும் பிரிக்கலாம். ஆனா இதெல்லாம் நம்ம வேறு மொழியில மொழிபெயர்க்கும் போது இந்த நயத்தோட நம்ம மொழிபெயர்க்கவே முடியாது. அதை ரொம்ப அருமையா சொன்னாங்க. அதே மாதிரி இந்த புறாக்கள் எல்லாம் முதல்ல கோயில இருந்து, அப்புறம் மசூதிக்கு, மசூதியில இருந்து தேவாலயத்துக்கு பத்தி இப்படின்னு புறாக்களை பத்தி ரொம்ப அருமையா சொன்னாங்க. அதாவது அப்ப நாங்கெல்லாம் ஒன்னாதான் இருக்கோம், ஆனா மனிதர்கள் மட்டும் ஏன் இப்படி பிரிவினையா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டது அருமையான இது. ஏன்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிறத அது அந்த புறாக்கள் நமக்கு கத்து கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த கிளி ஜோசியத்தை பத்தி சொல்லும் போது ரொம்ப அருமையா சொன்னாங்க. அதாவது இந்த ஜோசியத்துக்கு மூலதனம் கிளி அல்ல, ஆனா மக்களின் மூடத்தனம் அப்படின்னு சொல்லி அந்த மூடத்தனம் பத்தி சொன்னாங்க. அதே மாதிரி இந்த ஆம்ஸ்ட்ராங் நிலாவில் இறங்கும் போது அவர் இடது கால வச்சுதான் இறங்கினாரு. அது நம்மளாம் தான் வலது கால வச்சு இறங்கணும்னு சொல்லுவோம், ஆனா அதெல்லாம் ஒரு மூடத்தனம் பத்தி ரொம்ப அருமையா சொன்னாங்க. அது அவருடைய பேரை ஆம்ஸ்ட்ராங். ஆம்ஸ்ட்ராங்னா கை பலமா இருக்குன்னு அர்த்தம். ஆனா அவர் கை பலமா இருந்தோ, ஆனா அவருக்கு மனசு பலமா இருந்தது. ஏன்னா ஆள் இருந்தா முன்னாடி இறங்கக்கூடிய அந்த ஷெட்யூல் அவர் தான் இறங்கணும். ஆனா அவர் பயந்துட்டு இருந்ததுனால அவர் இறங்கல, அவருக்கு பதிலாக இவர் ஆம்ஸ்ட்ராங் இறங்கினார். அதனால இந்த தைரியம், அந்த மூட நம்பிக்கை இல்லாம ஒரு மனசு தைரியத்தில் தான் அவர் இறங்கினாரு. இது ரொம்ப அருமையா அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி இந்த நட்சத்திரங்கள் எப்படின்னா மேகமூட்டங்களா இருக்கும்போது நட்சத்திரம் தெரியாது, ஆனா அந்த திற நட்சத்திரங்கள் வரும்போது மேகங்கள் மழை பொழிஞ்சிச்சுன்னா என்ன பண்றதுன்னு எல்லாரும் கவலைப்பட்டாங்கிற ரொம்ப அருமையா சொன்னாங்க. எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது. இன்னும் அவங்க ரொம்ப நேரம் பேச மாட்டாங்கிற அளவுக்கு இருந்தது. அதாவது கவிதை மரபு கவிதையோ புது கவிதையோ, ஆனா நம்ம மனசு தைக்கணும், அதுதான் முக்கியம். அந்த அளவுக்கு ரொம்ப அருமையா சொன்னாங்க. ரொம்ப நன்றி, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. நன்றி நன்றி ஐயா. இந்த நேரத்துல என்னோட கவிதை ஒன்றை சொல்லிட்டு வைஜெயந்தி அம்மாவை கூப்பிடலாங்க. சிதறி கிடக்கிற நெல்மணிகளை மிதிக்கையில் மறக்க முடியவில்லை அப்பாவின் தாளியும் அம்மாவின் அழுகையும்.
என்கிற என்னுடைய கவிதை வந்து தமிழ் பல்கலைக்கழகத்துல ஒரு சிற்றுதல்ல வந்தது. இப்போ வைஜெயந்தி அம்மா பேசுங்க. சிறப்பு விருந்தினருக்காக இன்றைய கூட்டத்தில் கலந்து கொண்ட காரை தமிழ்ச்சங்க பாரதி தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் அம்மா வைஜெயந்தி அவர்கள். திருவாரூர் தமிழ்ச்சங்கம், நம்முடைய தமிழ்ச்சங்கம், நம்முடைய தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் சண்முகவடிவேல் ஐயா உள்ளிட்ட அதுலயும் ஒவ்வொரு தடவை பேசும்போதும் அந்த வீரபாண்டியன் ஐயா பேசுறத நான் ரொம்ப ரசிப்பேன். ஒன்னொன்னுக்கும் ஒரு விளக்கம் கொடுப்பாரு. இன்னைக்கு கூட பீமரத சாந்தி இந்த 60 வருஷம் ஆறுது அதெல்லாம் சொல்லி சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. சந்திரசேகர் ஐயாவும் அதே மாதிரி அவங்கள இவங்களை பத்தி வெற்றி செல்வியை சொன்னது மிகச்சிறப்பு. நிறைய சொல்லிக்கிட்டே போனாங்க, ரொம்ப சிறப்பு. வெற்றி எப்போதுமே நல்லா பேசுவாங்க, அமைதியா இருப்பாங்க வர்ற இடங்கள்ல, ஆனா அழுத்தமா ஆழமா பேசுவாங்க. சண்முகவடிவேல் ஐயா சொல்ற மாதிரி நான் கொஞ்சம் கொடன்னு பேசிக்கிட்டே வருவேன் கார்ல, கொஞ்ச நேரம் ஆனோன்னு தூங்கிடுவேன். ஆனா ரொம்ப அமைதியா அழகா பேசக்கூடியவங்க நம்முடைய வெற்றி செல்வி. அவங்களுடைய கவிதையை இன்னைக்கு கேட்டதுல ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருந்தது. அதுலயும் ஒரு தகவல் சொன்னாங்க, ஒரு செய்தி சொன்னாங்க பாருங்க. வெற்றி செல்வி விசாரித்து விட்டு போவதற்காக வராதே, விசாவை ரத்து செய்து விட்டு வா அப்படின்னு சொல்லி. அந்த பிரிந்திருக்கிற குடும்பங்கள்ல, இளமையை தொலைத்து விட்டு இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல பணம் பெரிதாக பேசப்படுகிறதே ஒழிய அவருடைய வாழ்க்கை நிலைமை எப்படி இருக்குங்கிறத ரொம்ப அழகா சொன்னாங்க வெற்றி. நான் வெற்றி சொல்லும் போது நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவர்களுடைய புத்தகங்களே நிறைய ஃபங்க்ஷனுக்குலாம் வரும்போது வெற்றி எங்களுக்கு புத்தகங்கள் கொடுப்பாங்க. அவங்க ஏன்னா அவங்களதான் அவங்களே சொல்லிக்க முடியாது, அதுலயே நிறைய செய்திகள் வரும். வெற்றி நினைவில் வைத்திருக்கிறார்களா என்னன்னு தெரியல. அவங்க சொல்லுவாங்க, அந்த கருவேல மரத்துக்கு இடையில வர்ற காற்று வந்து கிழிபடுவதில்லை அப்படிம்பாங்க. ரொம்ப அழகா சொல்லுவாங்க, அந்த அந்த மர இடுக்குக்குள்ள வரக்கூடிய அந்த காற்று கிழிபடுவதில்லை என்று சொல்லி அதை ஒரு அழகா சொல்லுவாங்க அவங்களுடைய கவிதையில. வெற்றி அவர்கள் அவ்வளவு அழகா அந்த கவிதையை சொல்லியிருக்காங்க வெற்றி. நிறைய அவங்களுடைய கவிதையில அதே மாதிரி இந்த தாயினுடைய அன்பு சொல்லும் போது, ஏன்னா இன்னைக்கு நாங்க காரைக்கால்ல பாக்குறோம், ஒரு முதியோர் இல்லத்தை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. எங்களுடைய பத்மஸ்ரீ விருது பெற்ற அண்ணா கேசவசாமி அண்ணா அவர்கள். நான் அடிக்கடி அங்க போவேன், போய் அவங்கள பார்த்துட்டு அவங்க கிட்ட உட்காந்து பேசிட்டு வருவேன். பெண்கள் அதிகம் இல்ல, பெண்களே இல்ல, ஆண்கள் தான் இருக்காங்க. ஆனா அவர்கள் ஒவ்வொருவருடைய அந்த கண்ணிலையும் தெரிகிற ஏக்கம், நாங்க அழைச்சிட்டு போற குழந்தைகளை பார்க்கும்போது அவர்கள்கிட்ட தெரிகிற அந்த ஏக்கத்தை எல்லாம் பார்க்கும்போது வெற்றி செல்வி சொன்னது எங்களுக்கு நினைவுக்கு வருகிறது. அந்த எச்சிலை தொட்டி ஒட்டு, அதுலயாவது ஈரம் இருக்கிறதா என்று பார்க்கலாம் என்று சொல்லி. அதை விட இப்ப அவங்க வெற்றி சொன்ன மாதிரி எல்லாத்துலயும் அந்த பெண்கள்லாம் இன்னைக்கு எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகா வெற்றி சொன்னாங்க. அதுல பின்னூட்டம் கொடுத்த செந்தில் சார் டாக்டர் என்ன அருமையா ரசிச்சு அந்த செய்திகளை எல்லாம் செந்தில் சார் சொன்னாரு. அதுல ஒரு கவிதையில அப்துல் காதர் ஐயா எழுதியிருப்பார், உன் கண்களுக்கு அவள் ஊட்டியாய் இருப்பாள். மனைவி பெண்ணை பத்தி சொல்லும்போது சொல்லுவார், உன் கண்களுக்கு அவள் ஊட்டியாய் இருப்பாள், அன்புக்கு போட்டியாய் இருப்பாள், பாசத்தை காட்டுறதுல போட்டியாய் இருப்பாள், உன் இடுப்புக்கு வேட்டியாய் இருப்பாள், உன் குழந்தைக்கு தோட்டியாய் இருப்பாள், இடஒதுக்கீட்டை எதிர்த்தால் ஈட்டியாய் இருப்பாள் என்று அவர் சொல்லுவாரு அப்துல் காதரியா, வாணியம்பாடி அப்துல் காதரியா. அது மாதிரி அவருடைய கவிதைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப கூட சமீபத்துல யார நினைச்சு எழுதினாரோ எனக்கு தெரியாது, ஆனா அந்த கவிதை என் மனசை ரொம்ப தொட்டுது. அந்த புது கவிதையில பிறர் தமர் என்று நினைக்கிற பிரதமர் தான் வேண்டும் என் நாட்டுக்கு, எம்மதமே என்று நினைக்கிற இந்தியர் தான் வேண்டும் என்று ஒரு கவிதை எழுதிப்பாரு. அதே மாதிரி இன்னொரு கவிதையில சொல்வாரு, நாட்டின் பெயரோ இந்தியா, அந்த பெயரே இந்தியை எதிர்க்கிறதே, எப்படி இந்தியா அப்படின்னு அப்படி முடிச்சிருப்பாரு நடிச்சது. அப்ப இந்த சமூக பிரச்சனைகளை சொல்றதுல புதுக்கவிதைகள் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அந்த அளவிற்கு இன்றைக்கு நிறைய புத்தகங்களை எழுதி பல பாராட்டுகளை பெற்று, அதுவும் இப்ப சொல்லும் போது சொன்னாங்க கீரா ஐயா கிட்ட பாராட்டு பெற்றிருக்காங்க, வைரமுத்து அவர்கள்ட்ட, ஈரோடு தமிழன் பையா அவருக்கு கூட இப்ப ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்துல வெளிநாட்டுல இருந்து அவருக்கு விருதெல்லாம் கொடுத்து பணமுடிப்பெல்லாம் கொடுத்திருக்கிறதாக பார்த்தோம். அப்படிப்பட்டவர்களிடத்துல எல்லாம் பாராட்டு பெற்ற நம்முடைய நாங்கெல்லாம் வெற்றின்னு தான் கூப்பிடுறது. அப்படிப்பட்ட வெற்றி எங்க போனாலும் அவருடைய கவிதை வெற்றியை மட்டுமே தேடித்தரும். அந்த வெற்றியை அழைத்து
இந்த தமிழ் சங்கம் பெருமையை தேடிக்கொண்டிருக்கிறது என்பதனால் நம்முடைய தமிழ் சங்கத்துக்கு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி அம்மா. பின்னூட்டம் வாயிலாக தங்களது கொள்கைகளையும் பறைசாற்றிய உங்களுக்கு உரைக்கு நன்றி அம்மா. என்ன கொள்கை? ஐயாசாமி ஜெகதா ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தலைவர் உள்ளிட்ட அவைக்கு எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளத்தில் உள்ளது கவிதை, இன்பம் ஊற்றெடுப்பது கவிதை, தெல்ல தெளிந்த தமிழில் உண்மை தெளிந்துரைப்பது கவிதை அப்படின்னு நாமக்கல் கவிஞர் சொன்னாரு. ஆனா இவங்க இவ்வளவு நேரம் ஆற்றின கவிதைகள் எல்லாமே உள்ளத்துல, நம்ம உள்ளத்துல இருக்கிறது மாதிரி ஆத்துனாங்க. உண்மையிலேயே அவங்களுடைய எல்லாரும் எல்லாம் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நானும் எல்லாத்தையும் சொல்ல வேண்டி இருக்கு. ரோஜா பூக்கிறத எழுதுறது கவிதை இல்ல, அந்த கவிதையில ரோஜா பூக்கணும் அப்படின்னு எழுதியிருக்க சொன்னாங்க. அது மாத்திரம் இல்ல, கவிதை பொழுதுபோக்காக இருக்கக்கூடாது, கவிதை பொழுதுபோக்காக இருக்கக்கூடாது, வாழ்வை பழுது பார்ப்பதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகா தேர்ந்தெடுத்து எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அதனாலதான் நம்மளால ஒரு நிமிஷம் கூட அந்த பக்கம் இந்த பக்கம் அசைய முடியல. தமிழ் தானே அப்படின்னு குழந்தைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்காதீங்க, தமிழ் தேனே அப்படின்னு சொல்லி கொடுங்க அப்படின்னாங்க. அதெல்லாம் ரொம்ப சிறப்பு. மத்தாப்பு, தீபாவளிக்கு மத்தாப்பு சிரிக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா அந்த சிரிப்புல சிவகாசி குழந்தைகளின் அழுகை இருக்கு அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப சிறப்பான கவிதைகள். அப்புறம் இந்த சிந்தாமல் சிதறாமல் சாப்பிடுன்னு எல்லாரும் சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லுவோம். அந்த புள்ள மனசு, வெள்ள மனசு, நம்ம சிந்தாம சிதறாம சாப்பிட்டா இந்த எறும்புகளுக்கெல்லாம் உணவு எங்கம்மா போவோம். அது எறும்பை பத்தி ரொம்ப அழகா சொன்னாங்க. இந்த எறும்பு மருந்து வாங்க போற கதை இருக்க, உண்மையிலேயே நம்ம மனசு இப்போ அதெல்லாம் நினைக்கிற அளவுக்கு, ஏன்னா வயசு நிறைய ஆகுதுனால அதெல்லாம் நினைக்க முடியல. இப்பவும் நம்ம கொசுவுக்கு மருந்து வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், அதுக்கு மருந்து வச்சுட்டு இதுக்கு மருந்து வச்சுட்டு தான் இருக்கான். எறும்பு மருந்து வாங்க போறேன் அப்படின்னம்னா, ஏன் நம்ம வீட்டுல உள்ள எறும்புக்கெல்லாம் உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் பிள்ளைகள் இதுலதான். அந்த புறா கவிதைகள்லாம், புறா கதை அண்ட் கவிதைகள் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்புறம் மூட நம்பிக்கைகளை பத்தி சொல்றப்ப இடது காலை எடுத்துதான் ஆம்ஸ்டாங் வச்சாரு அப்படின்னு சொல்றது சிந்திக்க வேண்டியது. அப்புறம் ஒரே ஒரு இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் அதுல உடன்பாடு இல்லை. சமையல் அறைய பத்தி சொன்னாங்க. சமையல் அறை உண்மையிலேயே இப்ப நான் உள்ள, ஏன்னா 72 வயது, இப்ப நான் சமையல்ல கிட்டத்தட்ட 75% வேலை நான் தான் பண்றேன். ஆனா இந்த பெண்கள் சமைக்கிறாங்க இல்லையா, அதுல சமையல் மட்டும் இல்ல, உணவு மட்டும் இல்ல, எவ்வளவு கொடுமைகளை கணவன் செஞ்சாலும் நம்பி சாப்பிடுவோம் உட்கார்ந்து அந்த பெண்கள் சமைச்சா. ஆனா கணவனை சமைக்க சொன்னா நம்ப முடியாது. அதனால அதுல எனக்கு உடன்பாடு கொஞ்சம் இல்ல. அவங்கதான் சமைக்கணும். இப்ப நான் 75% செய்யறேன்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி செஞ்சாலும் மெயின் ஒர்க் எல்லாம் அவங்கதான் பார்க்கணும். அடுத்தது எனக்கு ரொம்ப 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 மனசை தொட்டது, எச்சிலை தொட்டு, அந்த தாயோட கவிதை, எச்சிலை தொட்டு நீ ஸ்டாம்பு ஓட்டுப்பா அப்படின்னு சொன்னது. அதை விட இன்னும் நல்லா, இந்த பறவைகள் உணவு உண்குது, அது ஜீரணம் ஆனா உரம், ஜீரணம் ஆகாட்டி மரம். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. ஒரு சில நாட்டுல ஒரு சில இது இல்லாதையே போச்சான். அதுக்கு என்ன காரணம்னா, அந்த விதை அந்த பறவையுடைய வயிற்றுக்குள்ள போயிட்டு வந்தாதான் முளைச்சா அந்த மரம் இருக்குமா. அந்த மாதிரி எத்தனையோ இயற்கை பறவைகளால இது பண்ணி இப்ப இல்லாம போச்சு. உண்மையிலேயே உள்ளத்தில் நம்ம உள்ளமெல்லாம் நிறைஞ்ச கவிதை. வெற்றி செல்வி, உண்மையிலேயே வெற்றி செல்வியா வெற்றி வாகை சூடிட்டாங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். கருத்துரையை மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி ஐயா. இந்த நேரத்துல மலேசியாவில நம்மளை விட 2 மணி நேரம் கூட, ஆனா இவ்வளவு நேரம் இந்த நிகழ்வை கேட்டதற்காக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைவாக அன்பு பிள்ளை வர்ஷாமா.
அடுத்த தலைமுறைக்கு இந்த கூட்டம் சேருதுன்னு சொல்லி நம்முடைய சிறப்பு விருந்தினர்கிட்ட சொன்னோம். இப்ப இளங்கலை ஆங்கில இலக்கியம் படிக்கிற வர்ஷா அம்மா. வணக்கம் ஐயா. அம்மா, மிகவும் அருமையான ஒரு உரை. ஐயா அறிவழகன் ஐயா வந்து எங்களுக்கு ஊரடங்கு காலத்துல கவிதை பத்தி வகுப்பெடுத்தாங்க. அந்த வகுப்பு 11 மணிக்கு எப்படா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா போய் உட்காந்து நாங்க அதுல கவிதையில நிறைய பயிற்சியும் நிறைய கத்துக்கிட்டோம் ஐயா கிட்ட இருந்து. அந்த மாதிரி நாங்க எப்படா இந்த கவிதை பத்தி தலைப்பு பார்த்த உடனே ரசிக்கிறதுக்காக காத்திருந்தோம். உங்களுடைய உரை ரொம்ப அருமையா இருந்ததுமா. தட்டுல நிறைய இனிப்பை வச்சு எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க. அதனுடைய சுவை இன்னும் நாக்குல இனிப்பு இருந்துகிட்டும் மனசுல அந்த கவிதையோட பத்தின நினைப்பும் இருக்கு. ரொம்ப அருமையா இருந்தது. ஒவ்வொரு கவிதை பத்தியும் நம்ம நிறைய ஆழ்ந்த கருத்துக்கள் இருந்தது. ஒரு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம அதை பத்தி சிந்திக்கலாம். ஆனா நீங்க தொடர்ந்து அதை கொடுத்துட்டே இருந்தது ரொம்ப அருமையா இருந்துச்சுமா. இன்னைக்கு வரைக்கும் நாங்க எப்பவுமே அதை வந்து சிந்திப்போம். எல்லாருமே அதை பத்தி மேற்கோளிட்டு காமிச்சிட்டாங்க. ரொம்ப அருமையா இருந்ததுமா. கல்வி பத்தியா, குழந்தைகள் பத்தி சொன்னதுதாம்மா சான்சில ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. ரொம்ப அழகா இருந்தது. எல்லா கவிதையுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுமா. திருப்பி யூடியூப்ல போட்டு இதை பார்த்து நாங்க நிறைய எழுதிக்கணும்னு நினைக்கிறோம். ரொம்ப அழகா இருந்ததுமா உங்களுடைய உரை. கவிதை பற்றி கவியாய் கவிதாய் பேசியது மிகவும் அருமை. நல்ல வாய்ப்புக்கு நன்றி. நன்றிமா, நன்றிமா, வாழ்த்துக்கள். கவிக்கு அப்துல் ரஹ்மான் ஒரு விஷயத்த சொல்லுவார். அதை சொல்லிட்டு நிறைய உரைக்கு போயிடலாம். ஒரு குழந்தை கேட்டுச்சான், அப்பா வானத்துல புல்லு முளைச்சா என்னப்பா ஆகும் அப்படின்னு. உடனே ஒரு பதில் தெரியலன்னு சொன்னாராம். உடனே அந்த குழந்தைய திருப்பி சொன்னிச்சான், மாட்டுக்கு எல்லாம் ரெக்க முளைச்சிரும் அப்படின்னு சொல்லிச்சான். ஓ, அப்படி அற்புதமான சிந்தனைகள் குழந்தைகள் சார்ந்த கவிதைகள் இருந்து வரும். மிக்க நன்றி அம்மா, ஒரு மிகச்சிறப்பான உரை தந்தீர்கள். மிக்க நன்றி. மீண்டும் ஒரு வாய்ப்பில் புது கவிதைகளில் குறிப்பிட்ட ஒரு தலைப்பில் நீங்கள் பேசி தர வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த நேரத்திலே தலைவர், துணைத் தலைவர், கோவலர் உள்ளிட்ட அனைவர் சார்பாக வைத்து நிறைவாக நன்றி உரைக்க வருகிறார் திருவாரூர் தமிழ்ச்சங்கத்தின் ஆற்றல்மிகு செயலாளர் அன்பு சகோதரர் ஆரூர் அறிவு அவர். அனைவருக்கும் வணக்கம். மிக அருமையாக ஆரூரின் அடையாளமாக மட்டுமல்லாமல் தமிழ் சங்கத்தை தளராமல் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்க ஐயாவினுடைய தலைமையுரையுடன் மிக அருமையாக வார வாரம் மிக அருமையாக வரவேற்புரை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய பிரபலர் ஆடிட்டர் பாண்டியன் ஐயா அவர்களுக்கும், அழகாக அறிமுகம் செய்த எங்களுடைய துணைத் தலைவர் புலவர் மு சந்திரசேகரன் அவர்களுக்கும், இங்கே பின்னூட்டம் சொன்னவர்கள் அத்தனை பேருமே மனதில் நின்று மனதில் பதிந்த விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டார்கள். அந்த அளவுக்கு அனைவரையும் கவர்ந்த அம்மா வெற்றி செல்வி அவர்களுடைய சிறப்பான உரைக்கு நன்றி. மேலும் இந்த நிகழ்வில் பங்கெடுத்த எங்களுடைய தமிழ் சங்க பிரபலர் ஐயா மருத்துவர் செந்தில் ஐயா அவர்களுக்கும், ஐயா பிரபலர் ONGC PN மாறன் ஐயா அவர்களுக்கும், ஆரூர் இரா மணி அவர்களுக்கும், ONGC KR முருகானந்தம் அவர்களுக்கும், காரை தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் அம்மையார் வைஜெயந்திராஜன் அவர்களுக்கும், முனைவர் பிரவீன்குமார் அவர்களுக்கும், கவிஞர் முத்துநிலவன் அவர்களுக்கும், மலேசியாவிலிருந்து பங்கெடுத்து கொண்ட ஐயாசாமி ஜெகதா அவர்களுக்கும், எங்களுடைய தமிழ் குடில் இளங்கோ ஐயா அவர்களுக்கும், கவிஞர் முத்துநிலவன், பேராசிரியர் தஞ்சை முரளிதரன், பேராசிரியர் சரிதா, மும்பையை சேர்ந்த நண்பர் தருண் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. நேதாஜி கல்லூரியுடைய மாணவிகள் மிக பெருமளவில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கூடிய மாணவிகள் அனைவருக்கும் நன்றி. 70 வருடங்களாக தளராமல் தொடர்ந்து நெறியாளுகை செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய துணைத் தலைவர் முனைவர் இரா அறிவழகன் அவர்களுக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை வளர்க்கட்டும், கழகங்கள் போட்டி வகை கடந்தாட்சி நடக்கட்டும், எல்லாமே கடன் வறுமை கழகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்குமை ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். புதிதாக இணைந்தவர்களுக்காக இதே இணைப்பில் ஒரு நிமிஷமா இதே இணைப்பில் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் இணையலாம். வேறு இணைப்பு கிடையாது. இதே இணைப்பில் இணையலாம் என்கிற தகவலை சொல்லி காரை பாரதி தமிழ் சங்கத்தினுடைய அம்மா வைஜெயந்தி அம்மா பேசுங்கம்மா. ஒண்ணு இல்ல,